This year the Holy Spirit told me. இந்த வருஷத்துல பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். Listen to me carefully. நல்லா கவனிங்க. He told me something very serious. ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னார். This year இந்த வருஷம் I am going to touch the characters of the people. ஜனங்களுடைய சுபாவத்துல நான் கை வைக்க போறேன். I am going to develop their character. அவர்களுடைய சுபாவத்தை அபிவிருத்தி பண்ண போகிறேன். If they are angry people, அவங்க கோபக்கார மனுஷனா இருந்தா I will touch that. அத நான் தொடுவேன். If they are lustful people, அவங்க இச்சை நிறைந்த ஆளா இருந்தா I will touch them. நான் அங்க தொடுவேன். If they are bitter people, அவங்க கசப்புள்ள ஆளா இருந்தா I will touch them. நான் அங்க தொடுவேன். This year இந்த வருஷம் God is interested in making your character. உங்களுடைய சுபாவத்தை சரி பண்றதுல ஆண்டவர் கவனம் வைத்திருக்கிறார். You may talk faith, நீங்க விசுவாசத்தை பேசலாம். but whatever faith you have, என்ன விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும் faith works in love and character. விசுவாசத்தினாலே தான் அன்பினாலே தான் விசுவாசம் கிரியை செய்யும். எப்ப பார்த்தாலும் வாயை திறக்கும் போதெல்லாம் பொய் 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 பொய்ன்னு வரவங்களுக்கு இந்த வருஷம் அடி அடி அடின்னு வரப்போகுது. வாயை திறந்த போதெல்லாம் பொய் பொய்ன்னு வர்றவங்களுக்கு கர்த்தர் இந்த வருஷம் அடி கொடுக்க போகிறார். என்ன பிரதர் போற நேரத்துக்கு அப்படி சொல்லிடாதீங்க. என்ன பிரதர் போற நேரத்துக்குன்னு சொல்லாதீங்க. The Holy Spirit told me. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் சொன்னார். This year I am going to touch the characters of people. இந்த வருஷம் ஜனங்களுடைய சுபாவத்துல கை வைக்க போகிறேன் என்று சொன்னார். Purify my people. என்னுடைய ஜனங்களை நான் பரிசுத்தப்படுத்த போகிறேன். And one of the area he is going to touch, அவர் தொட போகிற ஒரு பகுதி எது தெரியுமா? your transparent relationship with the families. குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நேரடி உறவு. அல்லேலூயா சொல்லுங்களே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Jacob came to Haran. யாக்கோபு ஆரானுக்கு வந்தார். You may say, brother Ezekiel, why you don't give the scriptures? ஏன் அதுக்கு வசனத்தை எல்லாம் கொடுக்கலன்னு ஒருவேளை கேட்கலாம். Almost from 25th chapter to 50th chapter, all the 25th chapters talk about Jacob. யாக்கோபுனுடைய ஒவ்வொரு காரியத்தையும் 25 அதிகாரத்திலிருந்து 15 வரை 35 வரை அப்படியே தொடர்ந்து இருக்குது. 50 வரைக்கும். ஆபிரகாம் கூட அவ்வளவு கொடுக்கப்படல. ஆபிரகாமுக்கு கூட அவ்வளவு கொடுக்கப்படல. 12ல வந்தான். 20 22ல போயிட்டான். 22ல ஆபிரகாம் போய் சேர்ந்தான். ஈசாக்குக்கு 2 சாப்டர். ஈசாக்குக்கு 2 அதிகாரம் தான். மேபினா ஒன்னு வேணா வைக்கலாம் நீங்க. இன்னும் கூட ஒன்னு வேணா சேர்த்துக்கலாம். ஆனால் நம்முடைய அருமை நண்பர் யாக்கோபு அவர்கள் ஆதியாகமத்திலே பாதி இடத்தை பிடித்து விட்டார். தனி மெஜாரிட்டியில ஜெயித்து விட்டார். கையை தட்டுங்க அவருக்கு. Abraham had 2 sons. ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் mentioned in the Bible. அது வேதத்துல இருக்குது. One ஒருத்தன் shined, அவன் பிரகாசித்தான். another man, இன்னொரு ஆளு Ishmael gone out. இஸ்மாயேல் போயிட்டான். Isaac had 2 sons. ஈசாக்குக்கு 2 பிள்ளை. One ஒருத்தன் Esau went from the scene very லேசா. சீக்கிரமா லேசா அவன் திரைச்சீலையில இருந்து போயிட்டான். He is no more in the scene. அவன் முன்னாடி வரவே இல்ல. But only one Jacob, he became everything. ஆனால் ஒரே ஒரு யாக்கோபு இருந்தா அவன் எல்லாம் ஆயிட்டான். But Jacob, ஆனால் இந்த யாக்கோபு had 12. அவனுக்கு 12 பிள்ளைகள். All the 12 were blessed by the Almighty God. 12 பிள்ளைகளும் சர்வ வல்லமையுள்ள தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Even his concubines children. ஐயா அவன் வச்சிருந்த வப்பாட்டிகளுக்கு கூட ஆசீர்வாதம் பிள்ளைகள். Even had servants children. அவனுடைய எல்லா வேலைக்காரங்களுக்கு கூட பிள்ளைகள். All எல்லாருக்கும் எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. 12 முத்தாயிடுச்சு. 12 முத்தாயிருச்சு. 2ல 1 இல்ல. 2ல 1 இல்ல. 12 sent them 100%. அவங்களுக்கு 100% ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்களே. சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு 10 பிள்ளை இருந்தா 10 கர்த்தருக்கு எழும்பி பிரகாசிக்க போகுது. 10 முத்தா இருக்க போகுது. கர்த்தருக்கு சொத்தா இருக்க போகுது. இருக்காதா? நானும் என் வீட்டாருமோ என்ற கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. Listen to me, brothers and sisters. சொல்றத நல்லா கவனிங்க சகோதரர்களே. All my family people, என்னுடைய எல்லா குடும்ப நபர்கள் are spirit filled. அவர்கள் ஆவியில நிறைந்தவர்கள். All of us are serving God. எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுகிறார்கள். In-laws are serving God. நம்முடைய மருமக்கள் அவர்களுக்கு ஊழியம் பண்ணுகிறார்கள். Grandchildren are coming into the ministry. பேரன் பேத்திகளும் கூட ஊழியத்துக்குள் வந்து விட்டார்கள். You may say, brother Ezekiel, what is the secret? இதனுடைய ரகசியம் என்ன நீங்க ஒரு பிரதர் எசேக்கியான் கேட்கலாம். One is divine election. ஒன்று தெய்வீக முன்குறித்தல். Another one, இரண்டாவது this man has also sown something for the family.
குடும்பத்துக்கு இந்த மனுஷன் ஏதோ ஒண்ணு விதைச்சிருக்கிறார், வித்து போட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. You just see this man Jacob. பாருங்க இந்த யாக்கோபை கொஞ்சம் பாருங்களேன். He came running to his father-in-law's place. அவங்க மாமனார் வீட்டுக்கு ஓடி வந்தார். And there was a well. அங்கே ஒரு கிணறு இருந்தது. And people were they have to take water from there. அங்கே ஆடு மேய்ச்சு கொண்டு வர்றவங்க எல்லாம் தண்ணி குடிப்பாங்க, தண்ணி எடுத்துக்கிட்டு போவாங்க வீட்டுக்கு. He inquired about his father-in-law. அவங்க மாமனாரை பத்தி அங்க விசாரிச்சிட்டு இருந்தாரு. And immediately Rachel was coming. அங்கே திடீர்னு பார்த்தா ரேச்சல் அம்மா வருது. கை தட்டுங்க எல்லாரும். கை தட்டுங்க. பயப்படாதீங்க. கர்த்தரை நம்பி அமைதியா போனீங்கன்னா சரியான நேரத்துல ரேச்சல் வரும். நீங்க கர்த்தரை நம்பி அமைதியா போனா சரியான நேரத்துல ராகேல் வருவாள். நீ போய் ரேஸ் பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடி தேடாத. ஓடி தேடாதீங்க, ஓஞ்சு போவீங்க. அது கரெக்டா வரும். அது நீங்க இருக்கிற இடத்துக்கு தேடி வரும். பலார்னு ஒரு அரை விட்டு சொல்லுங்க, ஓடாதடா. பக்கத்துல இருக்கணும் பார்த்து சரியா வரும். சரியா வரும். கரெக்டா சரியா. when he was talking about his father-in-law, அவங்க மாமனாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நேரத்துல ஆடு மேய்த்து கொண்டு வருகிறாள். The Bible says, வேதம் சொல்லுது, when he saw his mother's brothers, தாயினுடைய சகோதரனுடைய மகளை பார்த்தபோது, when he saw the cattle of his mother's brother, அவங்க அம்மாவுடைய சகோதரனுடைய ஆடுகளை அவன் பார்த்தபோது, he immediately went and gave the water. உடனே போய் அவங்களுக்கு தண்ணி காட்டினா. Then பிறகு she hugged Rachel, அப்படியே ரேச்சலை கட்டி பிடிச்சு and started crying. அழுக ஆரம்பிச்சிட்டான். அழுக ஆரம்பிச்சிட்டான். You could see his heart. அவன் இதயத்தை கொஞ்சம் பாருங்களேன். அவன் இதயம் எப்படிப்பட்ட இதயம். That was not just a romantic hug. ஏதோ கவர்ச்சியினாலே வந்த ஒரு கட்டி பிடிக்கிறது இல்ல. He started crying. அவன் அழுக ஆரம்பிக்கிறான். That was true affection. அது உண்மையான பாசம். Maybe I guess. நான் அப்படி கற்பனை பண்றேன். He was missing his mommy. ஒருவேளை அவங்க அம்மாவை விட்டு தூரம் வந்துட்டான். I am far away from my mommy. ஐயோ எங்க அம்மா விட்டு தூரமா இருக்கிறேன். Mommy. அம்மா. Maybe when he looked at Rachel, அந்த ரேச்சலை பார்த்த உடனே ஒருவேளை maybe she resembled like his own mother. ஒருவேளை அவங்க அம்மா மாதிரியே அவள் இருந்திருக்க கூடும். இருந்திருக்காதா சொல்லுங்க. அண்ணன் பொண்ணு உங்கள மாதிரி இருக்கிறதுல ஒண்ணும் பெரிய ஆச்சரியம் இல்லையே. ஹalleluya. சொல்லுங்க. So maybe he remember. ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், ஐயோ you look like my mommy. ஐயோ எங்க அம்மா மாதிரியே நீ இருக்கிறியம்மா. He started crying. அழுக ஆரம்பிச்சான். May I tell you one thing, brother? நான் ஒன்னு சொல்லவா பிரதர்? The time has come. அந்த நேரம் வந்து விட்டது. You must see every person. You must see the resemblance of God in every face. ஒவ்வொரு நண்பர்கள் ஒவ்வொரு மனுஷனை பார்க்கும்போது தேவ சாயலை நீங்க பார்க்க வேண்டும். பார்க்கிற நேரம் வந்துருச்சு. நீ யாரை பார்த்தாலும் தேவ சாயலை பாரு. யாரை பார்த்தாலும் தேவ சாயலை பார்க்கணும். Then you will start loving them. பிறகு அவர்களை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. Whoever you look at, நீங்க யாரை பார்த்தாலும் see the image of God in them. தேவனுடைய சாயலை, உள்ள இருக்கிற சாயலை பாருங்க. A time will come. நேரம் ஒண்ணு வரும். You will scratch your head. நீங்க தலையை சொரிஞ்சுக்குவீங்க. யார் உங்களுக்கு பிடிக்காத இந்த உலகத்துல என்ன நினைச்சு பார்க்குறேன், எனக்கு அது பிடிக்காது, ஆனால் அதில் அவர்கிட்ட இது பிடிக்காது, ஆனால் இது பிடிக்குமே, இவர்கிட்ட இது பிடிக்காது, ஆனால் அது பிடிக்குமே, அவங்க கிட்ட அது பிடிக்காது, ஆனால் இது பிடிக்குமே, முழுசும் பிடிக்காத மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்துல இல்லையா? அப்படி சொல்ற ஒரு அன்பு உங்கள் இருதயத்தில். ஹalleluya. ஹalleluya. விளங்குனவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விளங்காதவங்க ஒரு அல்லேலூயா. Listen. கவனிங்க. And he was with 20 years. 20 வருஷம் கூட இருந்தார். With the father-in-law. அப்பா மாமனாரோட. Just imagine. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். And அதோடு he brought all of them in the knowledge of God. தேவனுடைய சத்தியத்துக்குள்ள எல்லாரையும் கொண்டு வந்தார். சும்மா சோறு போட்டா போதாது, ஏதோ சாப்பாடு போட்டா போதாது, துணி போட்டா போதாது, துணி போட்டா போதாது. Teach them the word of God. அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கத்து கொடுங்க. Listen to me. நல்லா கவனிங்க. If you teach them the word of God, they will respect you.
நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கத்து கொடுத்தா அவங்க மதிப்பாங்க. சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? Why I respect my parents? ஏன் என்னுடைய பெற்றோரை நான் மதிக்கிறேன்? They taught us the word of God. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள். They taught me the Lutheran song. லுத்தரன் பாடல்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். Most of the song I sing I learned from them. அவர்கள்ட்ட இருந்து நான் பாடுற நிறைய பாடலை கத்துக்கிட்டேன். So teach them the word. அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கத்துக் கொடுங்க. If you see Jacob, நீங்க யாக்கோபை பார்த்தா he taught all the children. அவன் பிள்ளைகளுக்கு எல்லாம் அவன் போதித்தான். How many of you know that all the children were circumcised? எல்லா பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்ல மாட்டாங்க. அவன் பிள்ளைகள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க. கையை சொல்லுங்க. All his children were circumcised. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். That is why his sister was spoiled. அதனால தான் அவனுடைய சகோதரி வீணானாள். ஆஹா. தீனால் பாவம் செய்தபோது the brother said, hey, we are all circumcised. அவங்க சகோதரர்கள் சொன்னாங்க நாங்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க. You all must be circumcised. நீங்க எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க. And he taught his wives the ways of God. அவன் தன்னுடைய மனைவிக்கு கர்த்தருடைய வழிகளை கற்றுக் கொடுத்தான். He taught them. அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். Your daddy cheated me. உங்க அப்பா என்னை ஏமாத்திட்டார். But my God was with me. ஆனால் என் தேவன் என்னோடு இருந்தார். He stood with me. நீங்கள் என்னோடு நிக்கணும். அவர் நின்றார் எங்களோடு. He helped me. அவர் எனக்கு உதவி செய்தார். And even to father-in-law. அவங்க மாமனாருக்கு கூட. Father-in-law. மாமனாரே. Father-in-law. மாமனாரே. If only God was not with my side. கர்த்தர் மாத்திரம் என் பக்கத்துல நிக்காம இருந்தா. You could have sent me empty-handed. என்னை வெறுங்கையனா அனுப்பிச்சிருப்பீங்க. Father-in-law. மாமனாரே. Ever since I came to your house. உங்க வீட்டுக்கு நான் வந்ததில இருந்து. Before I came. நான் வர்றதுக்கு முன்னாலேயே. You had very little. உங்களுக்கு கொஞ்சம் தான் இருந்தது. After I came. நான் வந்த பிறகு. You had so much. உங்களுக்கு அவ்வளவு அதிகம் வந்துருச்சு. My God blessed you because of me. என் நிமித்தமாக என் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. He testified. அவர் சாட்சி சொன்னார். He testified. அவன் சாட்சி சொன்னார். To his father-in-law. அவங்க மாமனாருக்கு. No hiding. அங்க ஒண்ணும் மறைக்கல. No hiding. எதையும் ஒளிவு மறைவு கிடையாது. Never be a secret Christian in the family. கிறிஸ்தவ குடும்பத்துல யாரு ரகசிய கிறிஸ்தவனே கிடையாது. Even if they kick you out. அவங்க வெளியே உங்களை உதைச்சு தள்ளிட்டாலும். Tell them that Jesus did that for me. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் சொல்லுங்க. சொல்லுங்க Jesus changed my life. இயேசு என் வாழ்க்கையை மாத்தினார் அவங்களுக்கு சொல்லுங்க. He spoke to his father-in-law. அவங்க மாமனார்ட்டே போய் சொன்னானே. And the father-in-law said. மாமனார் சொன்னாரு. Yes my son-in-law. ஆமாம் பூ மருமகனே. I knew that ever since you came God blessed me because of you. உன் நிமித்தம் தான் நீ என் வீட்டுக்கு வந்ததிலிருந்து உன் நிமித்தம் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சது எனக்கு தெரியும். எல்லாரும் ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க. My father-in-law shall be saved. Shout it. என்னுடைய மாமனார் ரட்சிக்கப்படுவார். மருமக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். மருமக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. வாயை திறந்து சொல்லுங்க. மருமக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. All my relatives shall be saved. என்னுடைய உறவினர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. All my children shall be taught of the Lord. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்படுவாங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. All my children shall be taught of the Lord. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். Not even one will be left out. ஒருத்தரும் விடப்படவே மாட்டாங்க. Confess it. வாயை திறந்து சொல்லுங்க. ஒருவரும் கைவிடப்பட மாட்டாங்க. All my children shall grow like olive trees. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒலிவமர கன்றுகள் போல வளரும். கையை உயர்த்தி சொல்லுங்களே. என் பிள்ளைகள் எல்லாம் ஒலிவமர கன்றுகள் போல வளருவார்கள். God will change my spouse. என்னுடைய மனைவியை கர்த்தர் துணையாளனை மாற்றுவார். பிரதர்ஸ் எல்லாம் சொல்லுங்க. God will change my wife. சொல்லுங்க. மனைவியை கர்த்தர் மாற்றுவார். சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுங்க. God will change my husband. என்னுடைய கணவரை சகோதரிகள் சொல்லுங்க. என்னுடைய கணவரை கர்த்தர் மாற்றுவார். மாப்ரட்டோ சோத்ரோட்டோ குலோத்ரோட்டோ. கையை உயர்த்துங்க. முக்கியமான நேரம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. If somebody is not walking with God in the family, குடும்பத்தில் யாராவது கர்த்தரோடு நடக்காதவர்களா இருந்தால், it means you are in hell. ஏன் அப்படினா என்ன அர்த்தம்னா நீங்க நரகத்துல இருக்கீங்க. You can come to தேனி. நீங்க தேனிக்கு வரலாம். தேனி கொஞ்சம் தேனியா இருக்கும். தேனி கொஞ்சம் தேன் போல இனிக்கலாம். But when you go back home, திரும்பி வீட்டுக்கு போனா அங்க மறுபடியும் எண்ணெய் விளக்கெண்ணெய். வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் தான். வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் எவ்வளவு நாளைக்கு குடிக்கிறது? எவ்வளவு நாளைக்கு வேப்பெண்ணெயும் விளக்கெண்ணெயும் குடிக்கிறது? உன்னுடைய வேப்பெண்ணெயை தேனா மாத்து. ஓ வேப்பெண்ணெயை தேனா மாத்து. God says. கர்த்தர் சொல்லுகிறார். God says. கர்த்தர் சொல்லுகிறார். I want to touch all your family people. உங்கள் குடும்பத்தார் எல்லாரையும் நான் தொட விரும்புகிறேன். I give you authority. உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். I give you authority. உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். I give you authority. உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். I give you power. உங்களுக்கு வல்லமை தருகிறேன். I give you influence. உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். செல்வாக்கு தருகிறேன். I give you authority. உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். Go. Change your family. உன் குடும்பத்தை மாத்து. Go. Change your family. குடும்பத்தை மாத்து. Go.
Change your family. உன் குடும்பத்தை மாத்து. Once upon a time I was a lonely person in my family. ஒரு காலத்துல என் குடும்பத்துல நான் தனி ஆளா இருந்தேன். None of my family got saved. என்னுடைய குடும்பத்துல யாருமே ரட்சிக்கப்படல. My elder sister was here. இங்க எங்க மூத்த சகோதரி இங்க தான் இருக்காங்க. My daddy mommy. எங்க அப்பா அம்மா இங்க தான் இருக்காங்க. Everybody called me mad fellow. எல்லாரும் பைத்தியக்காரன் என்னை கூப்பிட்டாங்க. What happened? என்ன நடந்தது? Within me. எனக்குள்ள என்ன இருந்தது? Within me. எனக்குள்ள I was Israel. நான் இஸ்ரவேல். Within me. எனக்குள்ள I had the authority of Israel. இஸ்ரவேலுக்கு ஒரு அதிகாரம் எனக்குள்ள இருக்குது. That authority. அந்த அதிகாரம் touched everybody. எல்லாரையும் தொட்டது. Touched everybody. எல்லாரையும் தொட்டது. Changed everybody. எல்லாரையும் மாற்றியது. I can give you story after story. நான் கதையா சொல்ல முடியும். How each one was saved. எப்படி ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டாங்க. How each one was saved. எப்படி ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டாங்க. My brother, younger brother is here. இங்க என்னுடைய இளைய சகோதரன் இருக்கிறார். He came to the Lord after some time. கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவர் வந்தார். One day he went to cinema. ஒரு நாள் சினிமா தியேட்டருக்கு போனார். He saw cinema. சினிமாவை பார்த்தார். He came back. திரும்பி வந்தான். And we were having all night prayer. நாங்க முழு இரவும் ஜெபித்தோம். He didn't want to come inside. அங்க உள்ள ஜெபத்துக்கு வரவே விரும்பல. But he was in the corner. ஆனா மூலையில உட்கார்ந்து இருந்தார். But right from our childhood. எங்களுடைய சின்ன பிள்ளையில இருந்து our parents taught us in the family prayer. எங்க பெற்றோர்கள் எங்களுக்கு குடும்ப ஜெபத்தை கத்து கொடுத்தாங்க. Whatever they knew they taught us. அவங்களுக்கு எது தெரிஞ்சிருச்சோ அத கத்து கொடுத்தாங்க. So we were doing that. அதை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். I didn't even preach anything. நான் பிரசங்கம் கூட பண்ணல. All of a sudden I saw my brother screaming. திடீர்னு பார்த்தேன் என் சகோதரர் ஒரே கத்துறான். I turned. நான் திரும்பி பார்த்தேன். He was rolling. அப்படியே கீழ உருண்டுகிட்டு இருந்தார். The Holy Spirit convicted him. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி இருக்கிறார். Changed him. அவரை மாற்றினார். Filled him. அவரை கொண்டு வந்தார். I can show you many examples. இப்படி எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். The authority. அந்த அதிகாரம். To change your family. உங்களுடைய குடும்பத்தை மாற்றுகிற அதிகாரம். The authority. Everybody said authority. எல்லாரும் சொல்லுங்க அது அதிகாரம். The power. வல்லமை. To change your family. உங்க குடும்பத்தை மாற்றுகிற வல்லமை. அது உனக்குள்ள இருக்கிறது. அது உனக்குள்ள இருக்கிறது. அது உனக்குள்ள இருக்கிறது. ஊரா கிரேக்ரே பிராட்டோ. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? This 2004. இந்த 2004 your family must be saved. உங்களுடைய குடும்பம் கட்டாயம் ரட்சிக்கப்படும். This is a year of family salvation. இது குடும்ப ரட்சிப்பின் வருடமாக இருக்க போகிறது. Everyone. ஒவ்வொருவரும். Everyone. எல்லாரும். All your relatives. உங்களுடைய எல்லா உறவினர்கள் must be touched by the power of God. தேவனுடைய வல்லமையினாலே தொடப்பட வேண்டும். Use your authority. உங்க அதிகாரத்தை பயன்படுத்துங்க. Use your authority. உங்க அதிகாரத்தை பயன்படுத்துங்க. Don't be intimidated before them. அவங்களுக்கு முன்னாடி சோர்ந்து போகாதீங்க, கோழையா இருக்காதீங்க. அவங்க முன்னால கோழை ஆகாத. அவங்க முன்னாடி கோழை ஆகாத. கம்பீரமா நில்லு, தலை நிமிர்ந்து நில்லு. ஒரு மாதிரி பாக்குறீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? As long as you are a timid guy, நீங்க கோழையா இருக்கிற வரையில they will overcome you. அவங்க உங்களை மேற்கொள்வாங்க. When you become bold, நீங்க தைரியசாலி ஆயிட்டா they will submit to you. அவங்க உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. That's what happened to my daddy. அதுதான் எங்க அப்பாவுக்கு நடந்தது. The daddy used to beat me. எங்க அப்பா என்னை அடிக்க ஆரம்பிப்பார். Whenever I read the Bible, எப்பொழுதெல்லாம் பைபிள் வாசிக்கிறேனோ அப்பலாம் morning I would pray. காலையில ஜெபம் பண்ணுவேன். He would come and beat me. வந்து என்னை அடிப்பார். Why are you praying all the time? ஏன்டா எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ற? Not because he hated me. ஏதோ என்னை வெறுத்ததனால இல்ல. He loved me. அவர் என்னை நேசித்தார். So he thought my elder son அவர் நினைச்சார் என்னுடைய மூத்த மகன் should not become a hermit. He should not become a sannyasi. அவன் சன்னியாசி ஆயிர கூடாது. 24 hours he is praying. எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டே கிடக்குறானே. 24 hours he is in another world. 24 மணி நேரம் ஏதோ ஒரு உலகத்துல கிடக்குறானே. So I was hiding myself. ஆகவே என்னை நானே ஒளித்துக் கொண்டிருந்தேன். Suppose if I pray, நான் ஜெபித்தால் ஒருவேளை my daddy comes, எங்க அப்பா வரும்போது I will just lie down and நான் அப்படியே sleep. படுத்துக்குவேன் பயந்துக்கிட்டு. I will act as if ஏதோ படுக்கிறது மாதிரி. One day the Lord convicted me. ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். எசேக்கியா obey the parents in the Lord. கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படி. Not outside the Lord. கர்த்தருக்கு வெளியே இல்ல. In the Lord. கர்த்தருக்குள். When they interfere in your walk with God, நீ தேவனோடு நடக்கிறதுல அவங்க தலையிட்டா take authority. அதிகாரத்தை எடு. Take authority. அதிகாரத்தை எடு. When God or daddy, அப்பாவா தேவனா, when God or wife, தேவனா மனைவியா, when God or husband, கணவனா தேவனா, when God or children, கணவனா பிள்ளை, தேவனா பிள்ளையா, always stand with God. எப்பொழுதுமே தேவ பக்கத்துல நின்றுங்க. One day the Lord told me, ஒரு நாள் தேவன் எனக்கு சொன்னார், take authority. அதிகாரத்தை எடு. So morning I was praying. காலையில ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். My daddy said, hey, what are you doing in the morning? Study. எங்க அப்பா சொன்னாரு, என்னடா செஞ்சிட்டு இருக்க காலையில? படுறா. Instead of studying your lesson, உன் பாடத்தை படிக்கிறதுக்கு பதிலா you are reading the Bible. என்ன பைபிளை வாசிச்சிட்டு இருக்க? I changed my voice. என்னுடைய சத்தத்தை மாத்திட்டேன். Daddy, அப்பா, from today, இன்னையில இருந்து பா, I want you to know, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், every day, ஒவ்வொரு நாளும் minimum I will read the Bible 1 hour. Only after that I will touch my studies. ஒரு மணி நேரம் என் பைபிளை வாசிச்சிட்டு தான் பிறகு மத்த பாடத்தை படிப்பேன்ப்பா. I will not hear you.
நீங்க சொல்றத கேட்க மாட்டேன்ப்பா. I will study my book. முதல்ல இந்த புத்தகத்தை படிப்பேன். But the first hour to God. முதல்ல நேரம் தேவனுக்கு. Daddy was what? என்னடா What? என்ன அவ்வளவு துணிச்சல் வந்துருச்சாரா? அவ்வளவு தைரியம் உனக்கு வந்துருச்சா? சொன்னாரே முன்னால தானே வரணும், பின்னால போயிட்டாரு. இன்னைக்கு என்ன ஆச்சு? பின்னால வந்துட்டாரு. Now he has become my right hand for the ministry. இப்பொழுது என்னுடைய ஊழியத்தின் வலதுகரமாக அவர் மாறிவிட்டார். Take your stand. உங்களுடைய இடத்தை புடிங்க, தைரியத்தை எடுங்க. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க. என்ன பாக்குறீங்க? அப்படி பாருங்க பார்க்கலாம். ஒரு ஹalleluya. ஹalleluya. What happened? என்ன நடந்தது? When God changed his name Israel. கர்த்தர் இஸ்ரவேல் என்ற அவருடைய பெயரை மாத்திர பிறகு he behaved like Israel. இஸ்ரவேல் போலவே நடந்து கொண்டார். He came back. திரும்பி வந்தார். And he said, "Hello my wives." ஹலோ என் மனைவிகளே. உங்களுக்கு ஒரு புருஷனை மாத்த முடியல, ஒரு மனைவியை மாத்த முடியல, அவன் 4 மாத்தணும் ஐயா. கை தட்டுங்க ஐயா அவனுக்கு. He said, "Hello my wives." ஹலோ என் மனைவிகளே. Hello my children. என் பிள்ளைகளே. Bring all the idols now. இப்போ உங்க விக்கிரகங்களை எல்லாம் கொண்டு வாங்க. all the idols now. எல்லா விக்கிரகங்களையும் கொண்டு வாங்க. We are going back to Bethel. பெத்தேலுக்கு திரும்ப போறோம். We are going to worship the God of Bethel. பெத்தேலின் தேவனை ஆராதிக்க போகிறோம். Bring all your idols. உங்க எல்லா விக்கிரகங்களை கொண்டு வாங்க. Bring all your cinema book. உங்க சினிமா புத்தகத்தை எல்லாம் கொண்டா. Bring all your filthy books. உன்னுடைய கெட்ட புத்தகத்தை எல்லாம் கொண்டா. Bring it. இங்க கொண்டு வரியா இல்லையா? I take authority. அதிகாரத்தை எடுத்தேன். எல்லாத்தையும் கலட்டி. ரேச்சல் ராகேல் அப்பாவுக்கு டிமிக்கு கொடுத்தா, ஆனா அத்தானுக்கு டிமிக்கு கொடுக்க முடியல. அப்பாவை ஏமாத்தின ரேச்சல் இப்பொழுது ராகேல் இப்பொழுது அத்தானை ஏமாத்த முடியல. Even she cheated the daddy. அப்பாவை ஏமாத்தி அந்த விக்கிரகத்தை ஒளிச்சு வச்சா. To bring her idol. அவளுடைய விக்கிரகத்தை கொண்டு வந்தா இங்க. But this husband took authority. ஆனா இந்த புருஷன் அதிகாரத்தை எடுத்தான். Bring all your idols. உங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டுட்டு வந்த எல்லா விக்கிரகத்தையும் வெளியே விடு. We are going back to Bethel. திரும்ப நாம் பெத்தேலுக்கு போறோம். We are going to worship the Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்க போகிறோம். Remove your earrings. ஏய் காதுல இருக்கிற அந்த தண்டட்டி எடு. கம்மல காட்னா ஒரு மாதிரி தெரியுமே. அப்ப தண்டட்டி, இப்ப கம்மல், தண்டட்டியவே கலட்டிட்டாரு. Bring it. கொண்டு வா. Why did he say it? ஏன் அத சொன்னாரு? Because in those days they were all dedicated to the idols. அந்த காலத்துல அவங்க போதுற காலணிகள் எல்லாமே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகள். எல்லாத்தையும் கலட்டிக்கல். All the idols. எல்லா விக்கிரகங்களையும் கொண்டு வந்து போட்டார். The man, he said, அவர் சொன்னார், dig the earth. எல்லாம் ஒரு குழியை தோண்டு. பையனுங்க எல்லாம் வெட்டறானுங்க. எல்லாம் பசங்க எல்லாம் வெட்டறானுங்க. Bury it. புதைச்சு போடு. Come on. வா. Let us go to Bethel. பெத்தேலுக்கு போவோம் வாங்க. Come and go with me to the Bethel now. To the Bethel now. To the Bethel now. Come and go with me to the Bethel now. Let us bury it now. செல்வம் வாருங்கள் பெத்தேல் இடத்துக்கு, பெத்தேல் இடத்துக்கு, பெத்தேல் இடத்துக்கு, அங்கே தேவனை ஆராதிக்க, இங்கே விக்கிரகத்தை நிக்கிரகம் பண்ண. எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. I have the authority. எனக்கு அதிகாரம் இருக்குது. Shout it. I have the authority. எனக்கு அதிகாரம் இருக்குது. I have the power. எனக்கு வல்லமை இருக்குது. Over my family. என்னுடைய குடும்பத்தின் மேலே. Over my family. என்னுடைய குடும்பத்தின் மேலே. All the sisters lift up your hands. எல்லா சகோதரிகளும் கையை உயர்த்தி கொள்ளுங்க. Lift up your hands. எல்லா கையை உயர்த்திங்க. Devil. பிசாசே. Devil. பிசாசே. Devil. பிசாசே. You are not authority over my husband. என் கணவன் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. I am authority to his body. அவருடைய சரீரத்து மேல எனக்கு அதிகாரம் இருக்குது. All the sister brothers say, devil. எல்லா சகோதரர் கையை வச்சு சொல்லுங்க, சாத்தானே. You have no authority over my wife. என்னுடைய மனைவியின் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. I have authority over you. எனக்கு அதிகாரம் இருக்குது அவள் மேல. All the parents lift up your hands. எல்லா பெற்றோரும் கையை உயர்த்துங்க. All the parents. எல்லா பெற்றோரும். Satan. சாத்தானே. You have no authority over my children. என் பிள்ளைகளின் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. I have authority over my children. என்னுடைய பிள்ளைகள் மேல எனக்கு அதிகாரம் இருக்குது. Take your hand. உங்க கரத்தை உயர்த்திக் கொள்ளுங்க.
சொல்லுங்க. Devil, take off your hand. எல்லாம் சொல்லுங்க. சாத்தானே உன் கையை எடு. Take off your hand. சொல்லுங்க. உன் கையை எடு சாத்தானே. Take off your hand. உன் கையை எடு. From my family. என் குடும்பத்துல. From my family. என் குடும்பத்துல இருந்து கையை எடுத்து. குடும்பத்துல இருந்து எடு. Take off your hand. உன் கையை எடு. You spirit of lust. எல்லாம் லஸ்டின் ஆவியே, இச்சையின் ஆவியே, சத்தமா சொல்லுங்க அம்மா. இச்சையின் ஆவியே, you spirit of lust, நீ இச்சையின் ஆவியே, you spirit of lust, இச்சையின் ஆவியே, go from my family. என்னுடைய குடும்பத்திலிருந்து போ. you sickness, எல்லா வியாதியே, you disease, எல்லா வியாதிகளே, I command you, உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், leave my family. என் குடும்பத்தை விட்டு போ. every sickness, எல்லா வியாதியும், every temptation, எல்லா வியாதியும், every curse, எல்லா சாபமும், every curse, எல்லா சாபமும், every work of the devil, எல்லா சாத்தானின் கிரியைகளும் I command you, உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். loose your hold, leave my family, leave their family, குடும்பத்தை விட்டு போ, குடும்பத்தை விட்டு போ, குடும்பத்தை விட்டு போ, everybody's குடும்பத்தை leave their family, குடும்பத்தை விட்டு போ. in Jesus name. இயேசுவின் நாமத்தில் clap your hands, கையை வைத்து தட்டுங்களே. clap your hands, கையை தட்டுங்க. clap your hands, clap your hands. How many of you believe that he was satisfied with his family life? அவருடைய குடும்ப வாழ்க்கையில் அவர் திருப்தி அடைந்திருந்தார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? There were few setbacks, சில நேரங்களில் கொஞ்சம் பின்மாற்றம் இருந்தது, just few setbacks, சில நேரம் தோல்வி இருந்துச்சு, but ultimately ஆனா கடைசியில பார்த்தா the whole family served God. முழு குடும்பமும் கர்த்தரை ஆராதித்தார்கள். How many of you believe this is prophecy for you? இது தீர்க்க தரிசனம் உங்களுக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. இந்த வருஷம் பயன்படுத்துவீங்களாமா அதிகாரத்தை? உங்க அதிகாரத்தை பயன்படுத்துவீங்களா? Will you use your authority? கையை உயர்த்துங்க. கையை உயர்த்தி சொல்லுங்களே. எத்தனை பேர் குடும்பமா ஊழியம் செய்ய விரும்புறீங்க? கையை உயர்த்தி காட்டு. How many of you want to serve God as a whole family together? முழு குடும்பமா சேர்ந்து இணைந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காட்டு. May the Lord grant the desires of your heart. கர்த்தர் உங்கள் இதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுவார். May the Lord raise up your whole family to serve. கர்த்தரை ஆராதிக்க முழு குடும்பத்தையும் கர்த்தர் எழுப்புவாராக. In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆண்டவரே. ஆமென். கையை தட்டுங்களே. Now I don't know Haskarabaha. What's the next point? அடுத்த குறிப்பு. Self control. Man of self control. அவன் சுய இச்சை அடக்கமுள்ளவனாயிருந்தான், தன் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. கட்டுப்பாடு உள்ள மனுஷனா இருந்தான். Everybody say I am Israel. நான் இஸ்ரவேல். சொல்லுங்க. நான் இஸ்ரவேல். I have power with God. நான் தேவனோடு எனக்கு வல்லமை இருக்கு. I have power with people. மனுஷனோடு எனக்கு வல்லமை இருக்கு. I am an overcomer. நான் ஜெயிக்கிறவன். I am an overcomer. நான் ஜெயிக்கிறவன். Hallelujah. Hallelujah. One thing that he overcame, I like it. அவன் ஜெயிச்சதுல எனக்கு ஒன்னு பிடிக்கும். He overcame his flesh. அவனுடைய மாம்சத்தை அவன் ஜெயித்தான். ஜெயித்தானா ஜெயிக்கலையா? ஜெயித்தானா ஜெயிக்கலையா? சொல்லுங்க வாயை சொல்லுங்க. Did he overcome his flesh? அவனுடைய மாம்சத்தை ஜெயித்தானா ஜெயிக்கலையா? சொல்லுங்க. Yesterday I taught you. நேற்று உங்களுக்கு போதிச்சேன். He was hungry. அவனுக்கு பசி இருந்தது. He was cooking the stew. அவன் பசிக்கு தான் அவன் கூள சமைச்சிட்டு இருந்தான். When elder brother came, மூத்தவன் வந்தபோது he could control his hunger. அவனுடைய பசியை அடக்க முடிஞ்சது. Why? ஏன்? He saw. அவன் பார்த்தான். He saw. அவன் பார்த்தான். The future. எதிர்காலத்தை பார்த்தான். And he sacrificed. அவன் தியாகம் பண்ணினான். The present. இப்ப இருக்கிறத தியாகம் பண்ணினான். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எதிர்காலத்துக்காக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எதிர்காலத்துக்காக. எதிர்காலத்துக்காக. நிகழ்காலத்தை. நிகழ்காலத்தை இழந்து விடு. இழந்து விடு. எதிர்காலத்துக்காக. எதிர்காலத்துக்காக. சத்தமா சொல்லுங்க. For the future. எதிர்காலத்துக்காக. Shout it with me. For the future. என்னோட சத்தம் போட்டு சொல்லுங்க. எதிர்காலத்துக்காக. For the future. எதிர்காலத்துக்காக. For the future of my family. உன்னுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலத்துக்காக. For the future of your ministry. உன்னுடைய ஊழியத்தின் எதிர்காலத்துக்காக. For the future of your life. உன்னுடைய வாழ்வின் எதிர்காலத்துக்காக. Will you sacrifice your present? உங்க தற்காலத்தை நீங்க இழப்பீங்களா? தியாகம் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க. He controlled it. அவன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்தான். The hunger. பசியை கட்டுப்படுத்தினான். But Esau, ஆனா ஏசா, I am hungry. அட நான் பசியா இருக்கிறேன். Now I am concerned with my present condition. இப்ப எனக்கு என்ன தேவை அத குறிச்சே தான் கர்சனை. Who bothers about the future? அட எதிர்காலத்தை பத்தி யாருக்குடா கவலை? Birthright, birthright. சுதந்திரபாவமா சுதந்திரபாவம். You know what he said? அவன் என்ன தெரியுமா சொன்னா? What am I going to do with my birthright when I am hungry? நான் பசியா இப்ப இருக்கும்போது அந்த சுதந்திரபாவத்தை வச்சு என்ன பண்ண? எல்லாம் பக்கத்துல பார்த்து இப்ப உதவாதது. கிள்ளி விடுங்க.
கிள்ளி விடுங்க பக்கத்துல இருக்கவங்கள பசிக்காக, பசிக்காக, தாகத்துக்காக, தாகத்துக்காக அந்த மாம்சத்தை நல்ல கிள்ளி விடுங்க. இந்த மாம்சத்துக்காக, இந்த மாம்சத்துக்காக எதிர்காலத்தை வீணடிக்காத, எதிர்காலத்தை வீணடிக்காத, அழைப்பை இழக்காதே, அழைப்பை இழக்காத, காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், 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 பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். கமான் எல்லாரும், காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். கவனிங்க. நீங்க தான் அழைக்கப்பட்டீங்களா, அழைக்கப்படலையாமா சொல்லுங்க. சொல்லுங்க. Are you sure that you are called? நீங்க அழைக்கப்பட்டது நிச்சயம் தானா? Are you sure that you are going to bless nations? தேசங்களை ஆசீர்வதிக்க போறது நிச்சயம் தானா? Are you sure that your future is going to be so glorious? உங்க எதிர்காலம் அவ்வளவு மகிமையா இருக்க போறது நிச்சயம் தானா? ஒளிமயமான எதிர்காலம் உன் கண்ணுக்கு தெரிகிறதா? 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 If you really see the future glorious, நீ உங்களுடைய எதிர்காலத்தை மகிமையா உண்மையிலே பார்த்தா, bring your present under control. உங்களுடைய நிகழ்காலத்தை உங்க கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. At least fast one full day in a week. வாரத்துல ஒரு நாளாவது முழு நேரமும் உபவாசம் இருங்க. பசிக்குமே. I started to fast even when from my 14. 14 வயதிலேயே நான் உபவாசம் பண்ண கற்றுக்கொண்டேன், ஆரம்பித்தேன். My body என்னுடைய சரீரம் is very used to fastings. அது உபவாசத்துக்கு ரொம்ப பழக்கப்பட்டது. Why? ஏன்? You lose something from the present for the future. எதிர்காலத்துக்காக நிகழ்காலத்துல ஏதாவது ஒண்ணு நீங்க இழக்கணும். விளங்குதா? 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 ஈசா ஏசா நினைச்சான், birth right, என்ன சுதந்திர பாகம், it is intangible, அது எப்பவும் தொடக்கூடியதல்ல. But this கஞ்சி, ஆனா இந்த கஞ்சி நான் தொட்டு பார்க்கலாம், நக்கி பார்க்கலாம், குடிச்சு பார்க்கலாம். tangible, அதை தொட முடியும், காணக்கூடியது. ஆண்டவர் சொல்றாரு, தொடக்கூடாத ஒன்று உனக்காக நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே இப்பொழுது அந்த தொடக்கூடியதை கொஞ்சம் கையெடு. காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள், ஆமா ஆமா, காத்துக்கொள், அலலலலலா, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். Listen. What's the gap between Esau and Jacob? How many years? எத்தனை வருஷம் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் நடுவுல? சொல்லுங்க, எத்தனை வருஷம் பிந்தி பிறந்தாங்க, முந்தி பிறந்தாங்க? Shall I tell you good news? ஒரு நல்ல செய்தி சொல்லவா? Esau got married. ஏசா கல்யாணம் முடிச்சான். Already he had many wives. ஏற்கனவே அநேக பொம்மனாட்டிங்க அவனுக்கு. But Jacob had no wife. ஆனா யாக்கோபுக்கு மனைவியே அப்ப இல்ல. Oh brother. ஓ சகோதரனே. Every man of God. எல்லா தேவ மனிதரும் who shines for God. தேவனுக்காய் பிரகாசிக்கிறவர்கள். They bring their romantic feeling under control. அவர்களுடைய கவர்ச்சிகரத்தை எல்லாம் கர்த்தர் கரத்திலே கொடுத்து அடக்கினவர்கள். காதல் உணர்ச்சி இல்லையா யாக்கோபுக்கு? யாக்கோபுக்கு காதல் உணர்ச்சி இருந்தது இல்லையா? இருந்தது. அவன் ஆம்பளை இல்லையா? அது ஆம்பளை இல்லையா? 4 மனைவியா, 12 பிள்ளையா, சாகாம இருந்திருந்தாங்க இன்னும் பெற்றிருப்பான் ஐயா. நல்ல வேளை வழியிலேயே ரேச்சல் சாக, அவ வேலைக்காரி சாக. ஒரு மாதிரி பாக்குறீங்க. He had all the emotions. அவனுக்கு எல்லா உணர்ச்சியும் இருந்தது. He was a manly guy, manly person. அவன் நல்ல ஆம்பளை தான். But who is a man? அது யார் மனிதன்? A man is one who brings his manly feelings under control. ஒரு மனிதன் தன்னுடைய ஆள் தத்துவத்தை எல்லாம் அடக்கி ஆளுகிறவன் தான் உண்மையான ஆம்பளை. என்ன முறைக்கிறீங்க? ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஒரு ஹalleluya சொல்லுங்களே. உங்களை பார்க்குற சிரிக்கிறவங்க எல்லாம் பார்த்து ஏமாந்துறாதீங்க அம்மா. வாழ்க்கையே சிரிச்சு போகும், அப்புறம் ஊரே சிரிக்கும். ஒரு மாதிரி அன்பா பேசுறாங்க பாருங்க, நம்பாதீங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல, வாங்கிடாத, அதில் மருந்து இருக்குது. காத்துக்கொள், காத்துக்கொள்,
பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஆமா ஆமா காத்துக்கொள் காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். See, he was a man of control. அவன் முழுவதும் கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு உள்ள எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. He brought his hunger under control. அவனுடைய பசியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். He brought his romantic feeling under control. அவனுடைய காம உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். He brought his sexual feeling under control. அவனுடைய இச்சை உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. Nothing can rule me. எதுவுமே என்னை ஆளுகை செய்ய முடியாது. My flesh cannot rule me. என் மாம்சம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. சொல்லுங்க. My flesh cannot rule me. என் மாம்சம் என்னை ஆள முடியாது. My eyes cannot rule me. என் கண்ணு பார்வை என்னை ஆளுகை செய்ய முடியாது. My tongue cannot rule me. என் நாக்கு என்னை ஆள முடியாது. Body அடிச்சிங்க. My body என் சரீரம் cannot rule me. என்னை ஆள முடியாது. I will rule my body. நான் என் சரீரத்தை ஆளுவேன். I will bring it under control. அத கட்டுப்பாட்டுக்குள்ள கீழ அடக்குவேன். Hallelujah. Hallelujah. Even married people. கல்யாணம் முடிச்சவங்க கூட, married people, கல்யாணம் முடிச்சவங்க கூட, I have seen you are more dangerous than unmarried people. ஐயா, கல்யாணம் முடிக்காதவங்களை விட கல்யாணம் முடிச்சவங்க தான் ஆபத்தான ஆட்கள். The fruit of the spirit, ஆவியின் கனி, is self control. அது சுய கட்டுப்பாடு. I'm not condemning you. நான் உங்களை குறை சொல்லல, நியாயம் தீர்க்கல. You have that power in you. உங்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்கு. எல்லாம் பக்கத்துல பாத்துங்க. You have that power in you. உங்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இருக்கு. You have it. வல்லமை இருக்கு. You say it. இருக்கு. You have it. உனக்குள்ள இருக்கு. பயன்படுத்து. பயன்படுத்து. Shout it. You have it. உனக்குள்ள அந்த சக்தி இருக்குது. பயன்படுத்து. You say. பயன்படுத்து. See it. அத பாரு. See it. அத பாரு. Believe it. அத நம்பு. Confess it. அத அறிக்கை பண்ணு. You say. அத பயன்படுத்து. Have that picture. அந்த படத்தை வச்சுக்கோ. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எசேக்கியா. எசேக்கியா. உங்க பேரை வச்சு சொல்லுங்க. ஹலோ. உங்க பேரை வச்சு சொல்லுங்க. ஜெயசீலன் உங்க பேரை வச்சு நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. Your spirit man. உன்னுடைய ஆவி மனிதன் is so strong. அது ரொம்ப பலவான். It can bring all your feelings under control. உன்னுடைய எல்லா உணர்ச்சிகளையும் அது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும். Listen to me. நல்லா சொல்றத கவனிங்க. His only daughter. அவருடைய ஒரே மகள். His only daughter. அவருக்கு இருந்த ஒரே மகள் was raped. அவள் கற்பழிக்கப்பட்டாள். was raped. அவள் கற்பழிக்கப்பட்டாள். And somebody said, ஒருத்தர் சொன்னாரு, oh, your daughter went to that city. ஐயா, அந்த பட்டணத்துக்கு அவ ஓடி போய்ட்டா. They raped her. அவங்கள வச்சு அவளை அழிச்சிட்டாங்க வாழ்க்கையை. Where is my daughter? Where is my daughter? ஐயோ, என் மகன் எங்க அப்படி? Your daughter is staying in that man's house. அந்த வீட்டு ஆளு அந்த ஆள் வீட்ல போய் தங்கி இருக்கறாவ. The Bible says. வேதம் சொல்லுது, யாக்கோபு kept secret. உள்ள ரகசியமா வச்சுக்கிட்டு, kept in silence. உள்ள வச்சுக்கிட்டு அமைதி ஆயிட்டான். He controlled his feelings. ஐயா, உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்திட்டான். He didn't express his anger. அவருடைய கோபத்தை வெளிக்காட்டல. He didn't express his vengeance. அவனுடைய வைராக்கியத்தை, வஞ்சத்தை தீர்க்கல. படவா டேய் யாம் பொன்னையாடா கைய வச்சே. That's not Jacob. அது யாக்கோபு இல்ல. What? என்ன? My daughter is raped. என்னுடைய மகள் கெடுக்கப்பட்டுட்டாளா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you. The Bible says. வேதம் சொல்லுகிறது, he kept silence. உள்ள அமைதியை அடக்கிட்டான். Till his sons came. அவங்களுடைய மகன்கள் வர்ற வரையில. I don't know how many days after the sons came. எத்தனை நாளுக்கு பிறகு மயங்கி வந்தாங்களோ தெரியாது. Because they went out to tend the sheep. ஏன்னா ஆடு மேய்க்க அவங்க வெளியே போயிட்டாங்க. He controlled. கட்டுப்படுத்திட்டான் உள்ளேயே. Even after he told his brothers. அவருடைய சகோதரர்கிட்ட அவன் சொன்ன பிறகு கூட, when they killed the city, அந்த பட்டணத்தை அவங்க சுட்டெரிச்ச பிறகு, he didn't say, very good. சபாஸ்ரா டேய் கொளுத்திட்டடா. அவனுக்கு நீ சரியான பாடம் கத்து கொடுத்தப்பா. அவனுக்கு சரியான பாடம் கத்து கொடுத்தேன்னு சொல்லல. ரூபன் உனக்கு ரூபா தரேன் வாடா. ரூபா தரேன் வாடா. சிமியோன் நீதான்டா சிங்கத்துக்கு பிறந்த புள்ள. நீதான்டா சிங்கத்துக்கு பிறந்த புள்ள. பலிக்கு பலி வாங்கிட்டியடா. Did he say that? அப்படி சொன்னானா? He said. அவன் சொன்னா, why did you do that? நீங்க எப்படிடா இப்படி செய்யலாம்? We are at the favor of those people. அந்த ஜனங்களுடைய தயவுல தானடா இருக்கிறோம். Why did you do that? ஏன்டா அத செஞ்சீங்க? He hated their anger. அவங்களுடைய கோபத்தை அவன் வெறுத்தான். He hated their anger. அவங்களுடைய கோபத்தை அவன் பாராட்டல, வெறுத்தான். கை தட்டுங்க யாக்கோபுக்கு. கை தட்டுங்க யாக்கோபுக்கு. Then பிறகு his own first son, அவருடைய முதல் மூத்த மகன் ரூபன் went to sleep with his wife. அவனுடைய மனைவியோட போய் படுத்துட்டான். Among the 4 wives, 4 மனைவியில ஒருத்தியோட போய்ட்டான். He went and slept with Rachel's servant. ரேச்சலுடைய
வேலைக்காரியோட போய் படுத்துட்டான். நீங்களே சொல்லுங்க, ஃபாதருக்கு அது தாங்க முடியுமா? அப்பாவால அது தாங்க முடியுமா? சொல்லுங்க, தாங்க முடியுமா? The Bible says, வேதம் சொல்லுது, Jacob heard it. யாக்கோப்பு கேட்டானா? He knew it. அவனுக்கு தெரியும். Never fought with him. அவனோட சண்டையே போடல. Controlled. கட்டுப்படுத்திட்டான். Israel. இஸ்ரவேல் கட்டுப்பாடு உள்ளவன். இஸ்ரவேல் bring your anger under control. தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்துகிறவன். bring your vengeance under control. தன்னுடைய பழிவாங்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிறவன். bring your flesh under control. உன்னுடைய மாம்சத்தை நீ கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும். bring your love under control. உன்னுடைய அன்பை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும். not with your power, உன்னுடைய வல்லமையால அல்ல, but with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையாலே. with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையாலே. the fruit of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள் is self control. அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். everybody shout with me, I have it. எனக்கு இருக்குது. கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு இருக்குது. I have it. எனக்கு இருக்குது. I have it. எனக்கு இருக்குது. கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு இருக்குது. I can control my tongue. என்னுடைய நாக்கை கட்டுப்படுத்த என்னால் முடியும். I can control my tongue. என்னுடைய நாக்கை நான் கட்டுப்படுத்த முடியும். I control my eyes. என்னுடைய கண்களை கட்டுப்படுத்த முடியும். I can control my anger. என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். I can control my romantic feeling. என்னுடைய காதல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். Everybody say, I can do, I can do, I can do, I can do everything in Jesus' name. I can do, I can do, I can do, I can do everything in Jesus' name. எல்லாம் செய்ய முடியும். என் இயேசுவினால் எல்லாம் செய்ய முடியும். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, எல்லாம் செய்ய முடியும். என் இயேசுவினால் எல்லாம் செய்ய முடியும். How many yes we saw? எத்தனை ஆமா எஸ் பார்த்து விட்டோம்? 5 finished. 5 முடிந்து விட்டது. I'm going to send you with 3 more yes. இன்னும் 3 ஆமாவோட உங்களை அனுப்ப போகிறேன். கை தட்டுங்க பார்க்கலாம். கை தட்டுங்க. I won't take much of your time. உங்க நேரத்தை அதிகமா எடுக்க மாட்டேன். When I finish, நான் முடிக்கும்போது that would be the right time for you to go home. நீங்க வீட்டுக்கு போறதுக்கு அதான் சரியான நேரமா இருக்கும். God will give you bus facilities. கர்த்தர் உங்களுக்கு பஸ் வசதிகளை செய்து கொடுப்பார். Hallelujah சொல்லுங்க. Hallelujah சொல்லுங்க. When I finish, நான் முடிக்கும்போது that would be the right time for you. அது உங்களுக்கு சரியான நேரமாக இருக்கும். யாரும் டைமை பார்க்க மாட்டீங்களா? யாரும் நேரத்தை காலத்தை பார்க்க மாட்டீங்களே. அந்த நேரத்தை பார்க்குற உணர்வை கட்டுப்படுத்துங்க. நேரத்தை பார்க்குற உணர்வை கட்டுப்படுத்துங்க. பசிக்கிற மாதிரி இருக்கா? பசிக்கிற மாதிரி இருக்கா? வயிற்றுல ஒரு தட்டி தடி சும்மா இருனுங்க. என்கிட்ட வந்து முடியலையா பிரதா என்ன போடுங்க, என்ன முடியல, உனக்குள்ள வந்த பரிசுத்தாவி என்ன முடியாத பரிசுத்தாவியா, என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இந்த வருஷம் உங்களை எதெல்லாம் உங்களால் அடக்க முடியலையோ அதெல்லாம் கர்த்தர் அடங்க உங்களுக்கு உதவி செய்யும். இந்த வருஷம், this year, இந்த வருஷம் is a year of character transformation. இந்த வருஷம் குணாதிசயம் மறுரூபப்படுகிற வருஷம். கையை உயர்த்தி சொல்லுங்க, குணத்தை சரிபடுத்துற வருஷம். this year, இந்த வருஷம் சத்தமா சொல்லுங்க, this year, இந்த வருஷம் my nature, ஏன் குணம் is going to be transformed. அது மாற போகுது. Hallelujah. Hallelujah. Then பிறகு இஸ்ரவேல் overcomer, அவன் ஜெயிக்கிறவன். he is a man of the sweet spirit. அவன் இனிமையான ஆவி உடையவன். எல்லாம் பக்கத்துல பாருங்க, sweet man. பக்கத்துல பாருங்க, sweet man, sweet man, sweet man. இனியன் சனியன் அல்ல இனியன். அவன் சனியன் அல்ல இனியன். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஸ்வீட், இனிமை. சொல்லுங்க இனிமை. ஸ்வீட் அண்ட் சாஃப்ட், இனிமையும் மென்மையும் உள்ளவன். பயமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனிமை மென்மை. ஸ்வீட், இனிமையுள்ளவன், அவன் மென்மையானவன். இனிமையுள்ளவன் யாக்கோப்பு மென்மையானவன். இனிமையுள்ளவன், அவன் மென்மையானவன். எல்லாரும் கையை எடுத்து சொல்லுங்க,
overcomer. ஜெயிக்கிறவன். சொல்லுங்கம்மா. எல்லாம் கை வச்சு சொல்லுங்க, ஜெயிக்கிறவன். He has a sweet spirit. அவனுக்குள்ள இனிமையான ஆவி இருந்துச்சு, இனிய ஆவி இருந்துச்சு. He has sweet spirit towards everybody. எல்லார் மேலயும் அவனுக்கு ஒரு இனிமையான ஆவி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்க ஆவி ஸ்வீட்டா இருந்தா யார் உங்களை பார்த்தாலும் உங்களை ஒட்டிக்குவாங்க. Your spirit is sweet. When everybody look at you, they will come and attached with you. உங்க ஆவி கொஞ்சம் கசப்பா இருந்துச்சு, If your spirit is a bitter spirit, இந்த ஒட்டிக்கிற ஆள் கூட என்னைக்கடா இந்த மனுஷனை விட்டு வெட்டலான்னு இருக்கும். even though those who are close with you, they want to go up out of you. கையை உயர்த்தி சொல்லுங்க, Holy Spirit. எல்லாரும் கை வச்சு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, You are a sweet spirit. நீங்க இனிமையான ஆவி. சத்தமா சொல்லுங்க, You are a sweet spirit. Holy Spirit, நீங்க sweet spirit. சத்தமா சொல்லுங்க, You are a sweet spirit. நீங்க இனிமையான ஆவி. You are living in me. நீங்க எனக்குள்ள வாழ்றீங்க. My nature, என் சுபாவம், my nature என் சுபாவம் become soft and sweet. அது ரொம்ப மென்மையாகவும் இனிமையாகவும் இருக்கு. அண்ணா நீங்க ரொம்ப சாலிட், நீங்க இப்ப ரொம்ப சாஃப்ட்ன்றீங்களா அண்ணா? என்னன்னா ரொம்ப இரும்பு நெஞ்சுரம் படைச்சவர் நீங்க, இப்ப இனிமைங்கிறீங்களே, மென்மைங்கிறீங்களே. அங்கதான் ஸ்பெஷாலிட்டி. அதுல தாங்க விசேஷமே. He is not rude. அவன் ரொம்ப முரடன் அல்ல, He is firm, அவன் உறுதியானவன். but very soft inside. ஆனா உள்ள ரொம்ப மென்மையானவன், மிருதுவானவன். ஒரு கையை உயர்த்தி. உறுதியானவன் தான் மிருதுவானவன். Hallelujah. When I see நான் பார்க்கும்போது யாக்கோபை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. Only one time he was angry with his wife. அவருடைய மனைவியோட ஒரே ஒரு தடவை தான் கோவப்பட்டான். மனைவிட்ட ஒரு தடவை தான் கோவப்பட்டான். எல்லாரும் ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு முறை. ஒரே ஒரு முறை. That too, அது கூட when Rachel was nudging him. ரேச்சல் எப்ப பார்த்தா நைன்னு இருக்கும்போது, Give me children. எனக்கு குழந்தை கொடு, Give me children. எனக்கு குழந்தை கொடு, Give me children. எனக்கு குழந்தை கொடு. One day he was very upset. ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டான். Am I God? என்ன நாயனா தேவனா? Am I God? நாயனா கடவுளா? Only he has closed your womb. அவர் தான் உன் கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருக்காரு. What can I do? நான் என்ன செய்ய முடியும்? That's the only time. அந்த ஒரு நேரம் தான் அவன் கோவப்பட்டான், எரிச்சப்பட்டான். Clap your hands. கை தட்டுங்க அவனுக்கு. When Joseph யோசேப்பு explained his dream, அவனுடைய கனவை குறித்து விளக்கமா சொன்னபோது, how the sun and moon and all the stars bowed down. எப்படி சூரிய சந்திரன் எல்லாம் முன்னாடி வந்து வணங்குச்சுன்னு The Bible says வேதம் சொல்லுது. brothers were very jealous. அவங்க சகோதரர்களுக்கு ரொம்ப அவன் மேல வைராக்கியம், கோபம் வந்துச்சு. And Jacob was kept it inside. ஆனால் யாக்கோப்பு உள்ளேயே வச்சுக்கிட்டான். But he rebuked him. ஆனால் அவனை கடிந்து கொண்டான். அப்பா அப்பா நீ அப்படி சொல்லக்கூடாதுடா. அப்படி சொல்லக்கூடாதுப்பா. நானும் அம்மாவும் எல்லாரும் உன் காலில் விழறது அதனால இல்ல. அம்மாவும் எல்லாரும் உன் காலில் விழுகிறது அதெல்லாம் நல்லா இல்ல. That's it. அவ்வளவுதான். All the other time மற்ற இடத்துல எல்லாம் you are so sweet. அவ்வளவு இனிமையா இருந்தான். எல்லாரும் கையை வச்சுருங்க. So sweet. ரொம்ப இனிமையானவன். So sweet. ரொம்ப இனிமையானவன். Hallelujah சொல்லுங்க. Hallelujah. He was so sweet. அவன் அவ்வளவு இனிமையானவன். All through his life. அவன் வாழ்நாள் முழுவதும் Sweet to mommy. அம்மாவுக்கு இனிமை. Sweet to daddy. அப்பாவுக்கு பிடிச்சவரே. He sweet to father-in-law. மாமனாருக்கு பிடிச்சாலே. I like him. எனக்கு ரொம்ப பிடிக்குது. The father-in-law cheated him 10 times. மாமனார் 10 முறை ஏமாத்தினார். But he never allowed the vengeance inside. ஆனா அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு கசப்பு வைக்கல. அந்த மாமனார் பண்ணது என்ன தெரியுமா? அந்த மாமனார் எனக்கு பண்ணது என்ன தெரியுமா? He never said that. ஒரு நாள் அப்படி சொல்லலையே. He was very submissive. அவ்வளவு கீழ்ப்படிஞ்சிருந்தான். He was very submissive. ரொம்ப கீழ்ப்படிஞ்சிருந்தான். He said, the Bible says, வேதம் சொல்லுது, he was tending the father's sheep. அவன் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். When God asked him to go, கர்த்தர் போன்னு சொன்னபோது he left. அவன் வெளியே வந்தான். Father-in-law came. மாமனார் ஓடி வந்தாரே. He wanted to kill him. அவனை கொலை பண்ண வந்தாரு. God spoke to him in the night time. கர்த்தர் இரவிலே அவன் மாமனார்ட்ட பேசினார். That is the only time he opened his mouth. அந்த ஒரு நேரம் தான் ஒரு வாயை திறந்து பேசினார். Father-in-law, மாமனாரே, I served you 20 years. 20 வருஷம் நான் உழைச்சிட்டேன் உமக்கு. 20 years. 20 வருஷம். Did I take anything from you? எதையாவது உம்மிடத்துல இருந்து எடுத்துக்கிட்டனா? Did I do it? எதையாவது எடுத்தனா, திருடுனனா? Even when the wild animals ate your sheep, உம்முடைய ஆடுகளை எல்லாம் காட்டு மிருகங்கள் வந்து தின்னபோது I gave it to you. நான் அதை பிடிச்சேன். He just
talked to him, that's all. அவ்வளவு பேசினார், அவ்வளவுதான். Then பிறகு எல்லாரும் கையை தட்டுங்க பார்க்கலாம். Then கை தட்டுங்க. after the conversation, அந்த உரையாடலுக்கு பிறகு he went to the mountain, மலைக்கு போய் and he said, father-in-law, மாமனாரே, come with all your team. உங்க குடும்பம் வந்திருக்கிற எல்லா விருந்தினர்களோட வாங்க. I want to give you a dinner. உங்களுக்கு விருந்து கொடுக்க விரும்புகிறேன். He gave you a very very big feast. பெரிய விருந்து கொடுத்தான். Father-in-law, மாமனாருக்கும், brother-in-law, அவங்க மைத்துனருக்கும், all his servants, எல்லா அவங்களுடைய சர்வன்ட்ஸ்க்கும், they came to Jacob place. வேலைக்காரங்க எல்லாருக்கும் விருந்து கொடுத்தாங்க. Jacob gave them nice dinner. அவங்களுக்கு நல்ல ஒரு பிரியாணி, ஆட்டுக்கறி பிரியாணி, மாட்டுக்கறி பிரியாணி தெரியாது. கையை தட்டுங்க ஐயா. எல்லாம் கை தட்டுங்க. And father-in-law was so happy. அவங்க மாமனாருக்கு அவ்வளவு சந்தோஷம். மருமக பிள்ளை பலே சாப்பாடு போட்டீங்களே, ரொம்ப நல்ல சாப்பாடு. ஆமையா, நீ இவ்வளவு என்ன ஏமாத்தன, உனக்கு நான் அதை செய்தையா சொல்லலையா? நீர் ஏமாத்தினீரே, நான் இவ்வளவு கொடுத்தேன்னு சொல்லியே காமிக்கலையா? இல்லையா, இல்லையா. You are so silent. அவ்வளவு அமைதியா போயிட்டார். The Bible says, வேதம் சொல்லுது, when your enemy is hungry, உன்னுடைய எதிரிகள் பசியா இருந்தால் give him food. அவர்களுக்கு ஆகாரம் கொடு. When he is thirsty, அவங்க தாகமா இருந்தால் give him drink. அவங்களுக்கு தண்ணி கொடு. Overcome evil with good. ஐயா, தீமையை நன்மையாலே வெல்லு. சத்தமா சொல்லுங்க, overcome evil with good. தீமையை நன்மையாலே வெல்லு. Overcome evil with good. தீமையை நன்மையால் வெல்லு. சத்தமா சொல்லுங்க, தீமையை நன்மையால வெல்லு. Listen to me, brother. நான் சொல்றத கவனிங்க. He overcame even the enemies. அவனுடைய சத்துருக்களை கூட அவன் ஜெயித்தான். Even his father-in-law, அவங்க மாமனாரை கூட, his brother-in-law, அவருடைய மைத்துனர்களை கூட, they wasted 20 years of his life. அவருடைய வாழ்க்கையில 20 வருஷத்தை வீணாக்கிட்டாங்க. But he gave them feast. ஆனா அவங்களுக்கு விருந்து கொடுத்தான். Clap your hands. அவனுக்கு கை தட்டுங்களே. Then he comes to meet Esau. பிறகு ஏசாவை சந்திக்க வர்றாரு. How old are they? அப்ப வயசு என்ன? What's the difference age? சொல்லுங்க. என்ன ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? வயசு வித்தியாசம். நேரல சொல்லுங்க. வயசு வித்தியாசம் என்ன? Same age. அதே வயசு தான். But when he came, ஆனால் அவன் போன போது, he sent people. அவன் ஜனங்களை அனுப்புனான். Tell my Lord. என்னுடைய ஆண்டவன்ட்ட சொல்லுங்க. My Lord. என்ன ஆண்டவன் எப்படி சொல்றான் பாருங்க. My Lord. என்ன ஆண்டவன். Tell him. அவருக்கு சொல்லுங்க. That your servant. உம்முடைய வேலைக்காரன் is coming back home. வீட்டுக்கு வர்றான். சொல்லுங்க எஜமான்ட்ட. ஐயா, நீங்க பார்த்து பேசும்போது என்னங்க நல்லா இருக்கிறீங்களா சொல்லி பாருங்க ஐயா. மனுஷர்களுக்கு அந்த மாதிரி ஒரு மரியாதை தேவைப்படுது ஐயா. நான் பார்த்து வளர்த்தவா, அவ எனக்கு விஷ் பண்ணுமா, நான் அவளுக்கு விஷ் பண்ணுமா? உண்மையா சொல்றேன், யாருக்கு விஷ் பண்ணுதுன்னா பார்க்காதீங்க. பார்த்த உடனே கையை கூப்பிடுங்க. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? Then what happened? என்ன நடந்தது? He was so sweet. அவர் ரொம்ப இனிமையான். When he heard that his brother is coming, அவருடைய அந்த சகோதரன் வர்றான் கேள்விப்பட்ட உடனே, he prayed. அவன் ஜெபம் பண்ணான். God appeared to him. கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். He saw him face to face. முகமுகமாய் அவன் பார்த்தான். பெனியேல். Oh, I saw the face of God. ஐயோ, நான் தேவனுடைய முகத்தை கண்டேன். What we will do? நாம் என்ன செய்வோம்? I have seen the face of God. I don't care about anybody. I don't care now. I don't care now. தேவ முகத்தையே நான் பார்த்த பிறகு யாரையும் நான் இனி கண்டுக்கிற மாட்டேன். You know what happened? என்ன நடந்தது? When Esau was coming with 400. ஏசா அவனுடைய படையோட வரும்போது, you know what Jacob did? யாக்கோப் என்ன செய்தான்? 7 times. 7 முறை அண்ணா 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 7 times he fell at the feet. Again he stood up, fell but down, and again fell down and stood up, fell down and again stood up. Anna came, tammi. They hugged each other. அண்ணனை பார்த்த உடனே 7 முறை விழுந்து அண்ணா 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 7 முறை விழுந்து அண்ணனை போய் கட்டிப்பிடிச்சா அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டான். நான் சொல்றேன் ஐயா, கத்தியே தூக்கின்னு வந்தா கூட 7 முறை கும்பிடுறவனை எப்படியா வெட்டுவான்? என்ன நடந்தது? Afterwards, அதுக்கு பிறகு his servant, அவனுடைய வேலைக்காரன், வேலைக்காரி கல்யாணம் பண்ணா, she, அவங்களும் and all her children, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அத்தா then again another வேலைக்காரி, மத்த வேலைக்காரிகள், another servant, இன்னொரு வேலைக்காரி, முத்தாரே. then
லேயா with all her children. அவங்க பிள்ளைகளோட அவன் ரூபன் சொல்றான், அம்மா எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய் முட்டி போடுறான். அம்மே பெரியப்பா 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 அவன் லேயா அத்தா அத்தா பெரியப்பா பெரியப்பா அத்தா பெரியப்பா பெரியப்பா ரேச்சல் வரா. Rachel is coming back. ராகேல் வரா. And Rachel and Joseph. ராகேல் ஜோசப் பிள்ளைகள். Small child. சின்ன பிள்ளைகள். பெரியப்பா 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 அத்தா அத்தா 7 தடவை. எல்லாம் 7 தடவை. கோபம் வருமா? சொல்லுங்க யவாயத். சொல்லுங்க. That's the sweet spirit of Jacob. அதுதான் யாக்கோபினுடைய இனிமையான ஆவி. எல்லாரும் கையை சொல்லுங்க. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. Sweet spirit of Jacob. இனிமையான யாக்கோபினுடைய இனிமையான ஆவி. You respect others. நீங்க மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுங்க. You make your children to respect others. ஐயா உங்க பிள்ளைகளை கூட மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்க வைங்க. நீங்க சொல்லுங்க. ஏய் ஏய் அவளுக்கும் நமக்கு ஆகாது. நமக்கு அவங்களுக்கு ஆகாது. அவளை மட்டும் பார்த்து சிரிச்சா வீட்டுக்கு வா உன்னை பல்ல உடைக்கிறேன் சொல்லாதீங்க. அவளை பார்த்தேம்மா எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தா கூட நீ பெரியவங்களுக்கு பிரைஸ் லார்ட் சொல்லணுமா, வணக்கம் சொல்லணுமா, போமா. வாட் இஸ் திஸ்? கவனிச்சீங்களா? ஐ அம் ஆஸ்கிங் a question. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். Was there bitterness in his spirit? அவனுடைய ஆவியிலே ஏதாவது கசப்பு இருந்ததா? சொல்லுங்க. இல்லையே. Was there any bitterness in his spirit? அவனுடைய ஆவியிலே ஏதாவது கசப்பு இருந்ததா? சொல்லுங்க. இல்லை. My elder brother wanted to kill me. என்னுடைய மூத்த சகோதரனை கொலை பண்ண வரான். Was there any bitterness? உள்ள கசப்பு ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க. Any bitterness? ஏதாவது கசப்பு. அப்படி கையை வச்சு இப்படி காட்டுங்க. இல்ல. This level. இந்த அளவுக்கு கையை வச்சு சொல்லுங்க. Any bitterness? எந்த கொஞ்சம் கடுகளவு கசப்பாவது இருக்கா? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. No bitterness. No bitterness. இல்ல கசப்புல்ல. Hallelujah. கசப்பும் இல்ல பசப்பும் இல்ல. You know what the speciality? என்ன தெரியுமா விசேஷம்? You gave him so much percentage. ஐயா அவ்வளவு பரிசு பொருட்களை வாரி கொடுத்துட்டான். நீங்க ஸ்வீட்டா மற்றவங்க கிட்ட இருக்கணும்னா, நீங்க இனிமையா மற்றவங்கள்ட்ட இருக்கணும்னா வாரி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஐயா வாரி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஐயோ எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. வாரி கொடு. எவன் சம்பாதிச்சு வச்சுக்கிறான், அவர் உனக்கு கொடுப்பாரு. வாரி கொடு. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. வாரி give presentations. பரிசுகளை கொடுங்க. give presentations. பரிசுகளை கொடுங்க. that's a sweetness. அதுதாங்க இனிமை. ஒரு ஹalleluya. 10 பேர் வந்து 10 நாள் உட்கார்ந்தானுங்களே, அவன் ஒவ்வொருத்தனும் கொஞ்சமாவா சாப்பிடுறான், விழுங்குறானே. நீ இஸ்ரேலா இருக்க முடியுமா? சில பேர் வாங்க உங்களுக்கு சிரமம். எங்களுக்கு என்னங்க சிரமம்? உங்களுக்கு சாப்பாடு போடுறதே அவ்வளோ சந்தோஷம். அவர் போன பிறகு வந்தான் பாரு. அம்மா என்ன ஒரு மாதிரி பார்க்குறேன். இந்த வருஷம் ஆண்டவர் அதெல்லாம் தொட போறாரு. அன்பானவர் ஜனங்களை பிரைஸா நினை, ஒரு ஆளை ஒரு கோடியா நினை. நான் எங்க வீட்டில் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு ஆள் என்னை விட்டு போனா 1 கோடி ரூபாய் என்னை விட்டு போறதை விட விலை ஏறப்பட்டது போயிடுச்சு. எதை கொடுத்தாவது ஆளை வாங்கு. என்ன ஒரு மாதிரி பார்க்கறது? 7 முறை கும்பிட்டாவது ஆளை பாக்கெட்ல போடு. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. sweetness. இனிமை. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. sweetness. இனிமை. இன்னொரு முறை sweet. இனிமை. hospitable. உபசரிப்பு. ஹாஸ்பிட்டபிள். விருந்தோம்பல். உபசரிப்பு. உபசரிப்பு. அன்பளிப்பு. எல்லாம் சொல்லுங்க. பிரசன்டேஷன். அன்பளிப்பு. many presents. அநேக பிரசன்னம். many gifts. நிறைய பரிசுகள். many gifts. அநேக பரிசுகள். hospitality. எல்லா விருந்தோம்பல், உபசரிப்பு. respect. மதிப்பு. எப்படி மதிப்பு கொடுத்தான் தெரியுமா? எப்படி மதிப்பு? my lord. என் ஆண்டவனே. my lord. என் ஆண்டவனே. I am your servant lord. உங்க வேலைக்காரன் வந்திருக்கிறேன். இங்க பாரு. இறங்கி போனா கூட ரொம்ப இறங்கி போவாத, அவ மதிக்க மாட்டா. ரொம்ப கிட்ட போனா மரியாதை போயிடும் தம்பி. மரியாதை எங்க போயிடும்? உன் மரியாதை யார்கிட்டயும் இல்லை, அது இயேசுவின் சமூகத்தில் இருக்கு. நீ எவ்வளவு கிளை போறியோ அவ்வளவு உனக்கு மரியாதை கூடுமான்பா.
ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. Father, பிதாவே, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. Father, பிதாவே, thank you for the sweet spirit I have. எனக்கு இருக்கிற இனிமையான ஆவிக்காய் ஸ்தோத்திரம். I have the sweet spirit, Lord. எனக்குள்ள அந்த இனிமையான ஆவி இருக்குது. No bitterness. ஒரு கசப்பு இல்ல. சத்தமா சொல்லுங்க. No bitterness. ஒரு கசப்பு இல்ல. No quarrel. எந்த சண்டையும் இல்ல. No vengeance. எந்த வீம்பு கசப்பு இல்ல. No shouting. ஒரு பழிவாங்குதலும் எனக்குள்ள இல்ல. No loud cry. எங்க நீண்ட அழுகை இல்ல. அவங்க ஏன் வராங்க தெரியுமா? ஏதோ எதிர்பார்த்து வராங்க. சொல்லாத சொல்லாத. யார் வந்தாலும் வர்றாங்களே, ஆண்டவர் நம்ம அன்ற மாதிரி ஜனத்தை தராரு அப்படின்னு. என்ன பார்த்து ஒருத்தன் சிரிக்கிறானே, என்ன பார்த்து இவ்வளவு பெரியவங்க வர்றாங்களே அப்படின்னு. ஏன் வராங்க? எல்லாம் காரணம் இல்லாமல வராங்க. இன்னமும் நீ பெரிய பிரபு மாதிரி, அவன் என்னமோ அவன் என்னமோ தூங்குற மாதிரி, நீ என்னமோ பெரிய ராஜாத்தி மாதிரி. ராஜாத்தியம் இயேசு உனக்கு கொடுத்த பிச்சை. ஒரு ஹalleluya, ஹalleluya, ஒரு ஹalleluya, 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 ஹalleluya. யாரெல்லாம் ஸ்வீட் ஸ்பிரிட்டை மெயின்டைன் பண்ண போறீங்க? ஒரு கை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் 35 வருஷம் ஊழியம் செய்கிறேன் இல்லைங்க. ஆனஸ்ட்டாக சொல்கிறேங்க. என்கிட்ட யார் வந்தாலும் ஏதோ லாபத்தை எதிர்பார்த்து வராங்க. கர்த்தர் சாட்சியாக நினச்சது இல்லைங்க. ஏன் தெரியுமா? அவங்க வர்றதுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிச்சை அது. நம்ம தேடி ஒருத்தன் வரான்னு, அதுவே ஆண்டவர் நம்ம மேலே வச்சத்தானே. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஆண்டவர் மட்டும் நம்மோட இல்லைன்னா யார் யார் நம்ம அண்டி வந்திருக்கோம்? யார் யார்? காக்கா கூட கிட்ட வந்திருக்காது. கான்னு ஓடி போயிட்டு இருக்கோம். எல்லாரும் கையை வட்டு சொல்லுங்க. எல்லாரும் கையை. இயேசுவே, இயேசுவே, சத்தமா சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே. Thank you for every believer. எல்லா விசுவாசிகளுக்காய் நன்றி. Thank you for every believer. எல்லா விசுவாசிகளுக்காய் நன்றி. Every key man, every relative, ஒவ்வொரு உறவினர்கள், ஒவ்வொரு key man, every family people, ஒவ்வொரு குடும்ப நபருக்காக, every minister, ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக, every believer, ஒவ்வொரு விசுவாசிக்காக I thank you. கையை வச்சு சொல்லுங்க. Lord, thank you Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. Even for our enemies, எங்க எதிரிகளுக்கு கூட ஸ்தோத்திரம். எதிரிகளுக்கு கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க. Lord, we bless our enemies. கர்த்தாவே எங்கள் எதிரிகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். We bless all the people who are against us. எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். That's the sweet spirit. அதுதான் இனிமையான ஆவி. No bitterness. கசப்பில்லை. Clap your hands. கையை தட்டுங்க. The next one. அடுத்த வார்த்தை. Another one. அடுத்த காரியம். What did I say? Yeah. He was saturated with the word of God. தேவ வசனத்தால் நிரப்பப்பட்ட மனிதன். A man who is saturated with the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் சூழ்ந்திருந்த மனிதன். The man who stand on the word of God. தேவனுடைய வார்த்தையின் மேலே நின்ற மனிதன். எல்லாரும் கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த வருஷம் ஆண்டவருடைய பிராமிஸை நீங்க பிடிக்கல, உங்க லைஃப் அவுட் தான். If you don't catch the promise of God this year, your life will be over. How many of you believe it? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? The only thing you can hold on in this world, இந்த உலகத்துல நீங்க பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரே காரியம், the promises of God. அது தேவனுடைய வாக்குகள் தான். The promises of God. அது தேவனுடைய வாக்குகள். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. Hold on his promises. அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. Hold on his promises. அவருடைய வாக்குகளை பிடித்துக் கொள்ளுங்கள். His promises. அவருடைய வாக்குகள் are eternal promises. அது நித்திய வாக்குகள். Heaven will go. வானம் ஒளியும். Earth will go. பூமி ஒளியும். People will go. ஜனங்கள் போவார்கள். Popularity will go. எல்லா புகழும் போயிடும். Everything will go. எல்லாம் போயிடும். But the word of God. ஆனால் தேவனுடைய வார்த்தை, the promises of God, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் stands for ever and ever and ever. அது எப்பொழுதும் நித்தியமாய் இருக்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போயிடும், வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்றுமே. வானமும் பூமியும் ஒழிந்து போயுமே, வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்றுமே. The Lord told me. கர்த்தர் சொன்னார். எல்லாரும் கவனிங்க. என்ன என் வார்த்தை கவனிக்கிறவங்க ஒரு ஹalleluya சொல்லுங்க. நான் முடிக்க போறேன். The promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். That's only consolation in this world. இந்த உலகத்துல அது ஒன்றுதான் உங்களுக்கு ஆறுதல். That is the anchor. அதுதான் உங்களுடைய நங்கூரம். Of our Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இருக்கிற நங்கூரம். எல்லாம் கையை உயர்த்தி ஒரு ஹalleluya. You know Jacob?
யாக்கோபு தெரியுமா? If you watch his life, அவருடைய வாழ்க்கையை பார்த்தா the whole life, முழு வாழ்க்கையும் he was holding on the promises. அவன் தேவ வாக்குகளையே பிடித்துக் கொண்டிருந்தான். When he was running to his father-in-law's house, அவங்க மாமனார் வீட்டுக்கு அவன் ஓடின போது so lonely, அவன் தனிமையாக he saw a ladder. அவன் அங்க ஒரு ஏணியை பார்த்தான். God stood there. கர்த்தர் அங்க நின்னார். And God said, கர்த்தர் சொன்னாரு, Jacob, யாக்கோபு, I'm the God of your father Abraham, Isaac. நான் உன்னுடைய ஆபிரகாம் ஈசாக்குனுடைய முற்பிதாக்களின் தேவன். I will be with you. நான் உன்னோடு இருப்பேன். கையை தட்டுங்க பார்க்கலாம். I will be with you. நான் உன்னோடு இருப்பேன். 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 I shall be with you. நான் உன்னோடு இருப்பேன். How many of you believe that God is going to be with us all our life? எத்தனை பேர் நம்புறீங்க நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருக்க போகிறார்? God said, கர்த்தர் சொன்னார், I will be with you. நான் உன்னோடு இருப்பேன். Wherever you go. நீ எங்கெல்லாம் போறியோ, Wherever you go. நீ எங்கெல்லாம் போறியோ. 2004. 2004. Wherever you go. நீ எங்க போனாலும் My presence என்னுடைய பிரசன்னம் shall come with you. அது உன்னோடு கூட வரும். ஒரு ஹalleluya. ஒரு ஹalleluya. And God said, கர்த்தர் சொன்னார், you will spread out. நீ பெருகுவாய். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, spread out. நீ பெருகுவாய். இப்படி சொல்லுங்க, I will spread out. நான் பெருகுவேன். To the east, நான் கிழக்கும், to the west, விளக்கு to மேற்கு the வர, north, வடக்கும், to the south. தெற்கு வர. Everybody say, I will spread out. நான் பெருகுவேன். I will spread out. நான் பெருகுவேன். To the east, கிழக்குக்கும், west, மேற்குக்கும், north, வடக்குக்கும், south. தெற்குக்குமாய் நான் பெருகுவேன். And God said, கர்த்தர் சொன்னார், your children shall be like the sand of the sea. உங்களுடைய பிள்ளைகள் கடற்கரை மணலை போல இருக்கும். Hallelujah. ஹalleluya. He was holding on that promise. அந்த வாக்கை பிடித்துக் கொண்டான். 20 years 20 வருஷம் in the father-in-law's house. அவனுடைய மாமனார் வீட்ல, Father God, தேவனே, he is with me. He அவர் is என்னோடு with me. He இருக்கிறார். is அவர் with me. என்னோடு He is இருக்கிறார். with me. He is with me. அவர் He என்னோடு is with இருக்கிறார். me. என்னோடு He is with இருக்கிறார். me. He is என்னோடு with me. இருக்கிறார். He is என்னோடு with me. இருக்கிறார். He is என்னோடு with me. இருக்கிறார். என்னோடு இருக்கிறார். He told his father-in-law அவருடைய மாமனாரை பார்த்து சொன்னார், and to his wives, அவருடைய மனைவியை பார்த்து, if the God of my father என்னுடைய பிதாவின் தேவன் had he not been with me, அவர் மாத்திரம் என்னோடு இல்லாதிருந்தால் your father would have stolen everything from me. உங்களுடைய அப்பா என்னிடத்திலிருந்து எல்லாத்தையுமே பறிச்சிருப்பார். He constantly confessed the promises of God. அவன் தொடர்ந்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தையே சொல்லிக் கொண்டே இருந்தான். எல்லாம் ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். When he was coming back to Bethel, திரும்ப பெத்தேலுக்கு வந்தபோது again God appeared to him. மறுபடியும் தேவன் அவனுக்கு தரிசனமானார். And he said, Jacob, அவர் சொன்னார், யாக்கோபே, you shall be Israel. நீ இஸ்ரவேலாய் இருப்பாய். Again he said it. மறுபடியும் சொன்னார். In 35th chapter, 35ஆம் அதிகாரத்துல, Jacob, யாக்கோபே, multitudes will come out of you. திரளான உன்னிடத்திலிருந்து ஜாதிகள், பெருந்திரளான ஜாதிகள் உண்டாகும். Kings shall come out of you. உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். கையை தட்டுங்க பார்க்கலாம். Kings shall come ஐயா, out of you. ராஜாக்கள் உன்னிடத்திலிருந்து தோன்றுவார்கள். Kingdom shall come out of you. ராஜ்யங்கள் உன்னிடத்திலிருந்து வெளியே வரும். He was holding on that promise. அந்த வாக்கை பிடித்துக் கொண்டான். தேற்றிடு தேவும் வாக்குகள் எல்லை ஆற்றிடுதே உந்தன் சமூகமே. தேற்றிடுதே உன் வாக்குகள் எல்லாம் ஆற்றிடுதே உந்தன் சமூகமே. எதற்குமே All through his time, அவனுடைய வாழ்நாள் முழுவதும் the only thing that was favorable to him was the promises of God. அவனுக்கு இருந்த ஒரே சாதக சூழ்நிலை அவனுக்கு இருந்த வாக்குத்தத்தம். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் மட்டும் இருந்துட்டா, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் மாத்திரம் இருந்துட்டா, எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை நான் பிடிச்சுக்குவேன். அந்த வாக்குத்தத்தத்தை நான் பிடிச்சுக்கிறேன். Everybody say, Lord, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே, 2004, 2004 in all my future, என் எல்லா எதிர்காலத்திலையும் I'm going to live by the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டே வாழப் போகிறேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. Man shall not live by bread alone, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் வாழ மாட்டான், but by every word. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையாலும். I will live by the word of God. நான் தேவனுடைய வார்த்தையாலே வாழுவேன். I will eat the word of God. தேவனுடைய வார்த்தையை சாப்பிடுவேன். I will sustain by the word of God. தேவனுடைய வார்த்தையாலே தாங்கப்படுவேன். I will overcome by the word of God. தேவனுடைய வார்த்தையாலே ஜெயிப்பேன். I have no time to go detail. நான் இன்னும் இதுல விளக்கமா போக நேரம் இல்ல. Once, when his life became tragedy, எப்ப தெரியுமா அவனுடைய வாழ்க்கையிலே பரிதாப நிலைமை வந்துச்சு? listen, நல்லா கவனிங்க. the only time he became very negative, அவன் ரொம்ப எதிர்மறையானது ஒரே நேரம் எப்பன்னா, எதிர்மறைனா எல்லாமே மோசம் நினைச்சது எப்ப தெரியுமா? எல்லாமே மோசம் எப்ப தெரியுமா நினைச்சான்? When his sons came, அவனுடைய மகன்கள் வந்தபோது, and when they spread a bad news, அவங்க ஒரு கெட்ட செய்தியை சொன்னபோது, Daddy, அப்பா, see the color coat, இங்க பாருங்க, இந்த ஆடையை பாருங்க, பலவர்ண ஆடைய. is it your son's coat? அது உம்முடைய மகனுடைய ஆடைதானா? He said, yeah.
ஐயோ ஆமா. Oh, surely some wild beast has eaten my ஐயோ son. என் மகன் பிரியமான மகனை ஏதோ மிருகம் அடிச்சிருச்சு போல இருக்கு. Joseph! யோசேப்பு Joseph! ஐயோ போயிட்டியாப்பா? Where did you go? எங்கப்பா போனே? He was crying. அழுதுகிட்டே இருந்தான். You know why? ஏன் தெரியுமா? Because he believed one lie of the devil. பிசாசுடைய ஒரு பொய்யை நம்பினதுனால அழுதான். எல்லாரும் சத்தமா கை பக்கத்துல பாத்து. If you believe one lie of the devil, சாத்தானுடைய ஒரு பொய்யை நீ நம்பினா, turn to somebody and say, if you believe one lie of the devil, சாத்தானுடைய ஒரு பொய்யை நீ நம்பினா, if you believe one lie of the devil, சாத்தானுடைய ஒரு பொய்யை நீ நம்பினா, you make your life miserable and hell. உன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப பரிதாபமாக்கிடுவ, நரகமாக்கிடுவ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு பிறகு if you see Jacob after that, பிறகு யாக்கோப்பு அதுக்கு பிறகு பார்த்தா, when there was a famine, ஒரு பஞ்சம் வந்தபோது he said, my son, come, மோனே வாப்பா, go to Egypt. எகிப்துக்கு போப்பா. See, even in his old age he was controlling his family. அவன் வயசான பிறகும் கூட பாருங்க குடும்பத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான். எந்த வயசுல பாருங்க, எந்த வயசுல பாருங்க. எங்க அப்பா இந்த வயசுல கூட எங்களை எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு. இந்த வயசுல கூட எங்க அப்பா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு ரூல் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்காரு. கையை தட்டுங்க. My sons, என் மகனே, மக்களே வாங்க. I hear there is food in Egypt. எகிப்துல உணவு இருக்கிறதா கேள்விப்படுறேன். Go. போங்க. And you know what he said? என்ன தெரியுமா சொன்னார்? I will not send my Benjamin. நான் என்னுடைய பெஞ்சமினை மாத்திரம் அனுப்ப மாட்டேன். Why? ஏன்? Oh, ஐயோ, some calamity might come. ஏதாவது ஒரு கெடுதல் வந்துரும், குழப்பம், ஒரு மோசம் வரும். மோசம் வரும். எல்லாம் பக்கத்துல வச்சு இந்த மோசம் வரும்னு மட்டும் சொல்லுங்க. மோசம் வரும்னு மாத்திரம் சொல்லாதீங்க. ஒரு தட்டி ஏய் ஏய் வாயை திறந்து என்ன வருமா? என்ன வருமா? ஆக்சிடென்ட் வருமா? ஆக்சிடென்ட் வருமா? மோசம் வருமா? மோசம் வருமா? ஆபத்து வருமா? ஆபத்து வருமா? சொல்லாதே. I won't send Benjamin. நான் பெஞ்சமினை அனுப்ப மாட்டேன். Some calamity might come. ஏதாவது மோசம் வேற ஒருவேளை வந்துரும். Shall I tell you one thing? ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? The Holy Spirit told me. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னார். If Benjamin is sent in the first trip, முதல்ல போன போதே பெஞ்சமினை அனுப்பி இருந்தா, you know what would have happened? என்ன நடந்திருக்கும்? Very few years ago, this Jacob and all the family would have gone to Goshen and settled. சில வருஷங்களுக்கு முன்னாடியே கோசேன்ல போய் அவங்க செட்டில் ஆயிருக்கலாம். அழகா இருக்கலாம். Because of fear, பயத்தினால, because of doubt, சந்தேகத்தினால, because of negative feelings, எதிர்மறையான உணர்ச்சிகளால he delayed his Goshen visit. அவங்க கோசேன் போறத தாமதிச்சிட்டாங்க. Did you understand what I say? நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? He delayed. அவன் தான் பிந்த வச்சிட்டான். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீதாயா உன் சந்தேகத்துல நின்னு இருக்கிற. நீதாயா உன் சந்தேகத்துல இன்னும் நின்னுகிட்டு இருக்க. Then what happened? என்ன நடந்தது? They went and met Joseph. அவர்கள் போய் யோசேப்பை சந்தித்தாங்க. And Joseph said, bring your brother. யோசேப்பு சொன்னார், உன்னுடைய சகோதரர்களை கூட்டிட்டு வா. He said, no. அவன் சொன்னான், இல்ல. He didn't send immediately. உடனடியாக அனுப்பல. Again few years. மறுபடியும் சில வருஷங்கள். And he said, அவர் சொன்னாரு, Joseph is gone. யோசேப்பு போயிட்டான். Simeon is gone. சிமியோனும் போயிட்டான். And you want to take Benjamin. பெஞ்சமினை எடுத்துக்கிற பாக்குறீங்க. நடப்பதெல்லாம் தீமைக்கே. என் வாழ்வில் எல்லாமே தீமைக்கே. நடப்பதெல்லாம் தீமைக்கே. என் வாழ்வில் எல்லாமே தீமைக்கே. That's what he said. அதான் சொன்னா. Everything is happening against me. எல்லாமே எனக்கு விரோதமா நடக்குதே. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாம் உங்களுக்கு லாபமா நடக்குதா, உங்களுக்கு நஷ்டமா நடக்குதா? எல்லாம் லாபம். சத்தமா சொல்லுங்க வாயத்தை. எல்லாம் லாபம். Everybody say. எல்லாரும் சொல்லுங்க. இப்போ நான் சொல்லுங்க. லேயாள் வந்தது லாபமா அல்லது அவனுக்கு நஷ்டமா? லேயாள் வந்தது லாபமா அல்லது அவனுக்கு நஷ்டமா? பதில் சொல்லுங்க எனக்கு. லேயாள் வந்தது லாபம் தான், நஷ்டம் ஒன்றும் அவனுக்கு இல்ல. அதனால் ரூபன் யூதா சிமியோன் பிறந்தாங்க. யூதா பிறந்தது ரைட்டா இல்லையா? சரியா இல்லையா? யூத ராஜசிங்கம். லேயாள் வந்ததனால் அவர் பிறந்தார். இல்லைன்னா எப்படி பிறந்திருப்பான்? சரி, லேயாள் வேலைக்காரி நல்லதா அல்லது அவனுக்கு நஷ்டமா? சொல்லுங்க. லேயாள் வேலைக்காரி லாபம் தான்,
அவளும் பெற்றாள் மகன்களை. அவளும் பெற்றாள் மகன்களை. சரி, அடுத்தது. மாமனார் முறைத்தது லாபமா அல்லது அவனுக்கு நஷ்டமா? மாமனார் முறைத்தது லாபம்தான், அதனால் அவனும் பெத்தேல் போனான். ஆமா, எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்பு போனது லாபமா அல்லது அவனுக்கு நஷ்டமா? யோசேப்பு போனது லாபம்தான், பஞ்சத்தில் இவர்களை பிழைக்க வைக்க. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. எவ்ரிதிங், ஒவ்வொரு நாளும், எவ்ரிதிங், ஒவ்வொரு காரியமும், எவ்ரிதிங், ஒவ்வொரு காரியமும், சகலமும், சகலமும் happens good to my life. என்னுடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. நல்ல கவனிங்க அன்பானவர்களே. வசனம் உங்கள் உள்ளத்தில் இல்லாத போது பிசாசு பொய்ய சொல்லுவான், பயத்தை கொடுப்பான், ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரி ஒரு மாய தோற்றத்தை காட்டுவான், உங்க வாழ்க்கையை நரகமாக்குவான். கர்த்தர் வச்சிருக்கிற உயர்வுக்கு கால தாமதம் நடக்கும். Listen to me very carefully. நான் சொல்றத நல்லா கவனிங்க. I say it in English. I say it in English. Listen, if you don't hold on the promises of God, if you don't live by the promises of God, if you don't keep the promises of God before your eyes, always devil will cheat you with his lies. And once when you begin to take the lies of the devil, you make your life miserable and you always expect something to happen against you. You become so negative and you delay your Goshen blessing. And this is the time, hold on the promises of God. You may not see anything favorable, but you have your promises of God to hold on. That will carry you through. எல்லாரும் கையை விட்டு சொல்லுங்க. ஆண்டவருடைய வாக்கு, ஆண்டவருடைய வாக்கு என்னும் தெப்பத்தில், என்னுடைய தெப்பத்தில், என்னும் தெப்பத்தில், என்னும் தெப்பத்தில் நான் ஏறி உட்கார்ந்து கொள்கிறேன். நான் ஏறி உட்கார்ந்து கொள்கிறேன். அந்த தெப்பத்திலேயே, தெப்பத்திலேயே நான் கடலை கடக்க போகிறேன். நான் கடலை கடக்க போகிறேன். Hallelujah. Hallelujah. Everybody say the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் is my lifeboat. அதுதான் என்னுடைய வாழ்க்கை படகு. is my lifeboat. அதுதான் என் வாழ்க்கையை காப்பாத்துகிற படகு. I stay on it. நான் அதுக்குள்ளேயே வந்துடுவேன். I will cross the ocean. நான் கடலை கடப்பேன். ஒரு hallelujah. Hallelujah. I finish my last point. கடைசி குறிப்பை முடித்துறேன். I have many things to say. நிறைய காரியம் சொல்ல இருக்கு. But you are going to pray for me to write a book. ஆனால் இது நான் இந்த புத்தகமா எழுதுறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. The last one. கடைசி. Sudden surge of blessings. திடீரென்று பொங்கி வருகிற ஆசீர்வாதம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. Sudden, திடீரென்று, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. திடீரென்று, திடீரென்று, sudden, திடீரென்று release of God's blessings. தேவனுடைய பொங்கி வரும் தேவ ஆசீர்வாதம், பெருக்கெடுத்து வரும் தேவ ஆசீர்வாதம். Surplus, அளவுக்கில்லாம surplus blessings. அளவில்லா ஆசீர்வாதம். Surplus release of the promotion. அளவில்லாத உயர்வு. இப்ப யாருக்கெல்லாம் prophecy வேணும்? எத்தனை பேருக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் வேணும்? Something is going to happen suddenly to you. உங்களுக்கு ஏதோ ஒன்று திடீர்னு நடக்க போகுது. That will promote your head. அது உங்களுடைய தலையை உயர்த்தும். That will lift you up. அது உங்களை மேலே உயர்த்தும். That will lift you up. அது உங்களை உயர்த்தும். Suddenly, திடீரென்று, unexpectedly, எதிர்பாராத விதமாக, unexpectedly, எதிர்பாராத விதமாக the promotion will come upon you. உங்கள் மேலே ஒரு உயர்வு வரும். Prosperity will come upon you. செழிப்பு உங்கள் வாழ்க்கையில வரும். Prosperity will come upon செழிப்பு you. உங்கள் வாழ்விலே வரும். Suddenly, திடீரென்று. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எதிர்பாரு, எதிர்பாரு, expected, எதிர்பாரு, expected, எதிர்பாரு. surplus blessing, அளவில்லா ஆசீர்வாதம், surplus blessing. அளவில்லா ஆசீர்வாதம். இப்ப நீங்க வாயை திறக்கிறவங்களுக்கு சொல்றவங்களுக்கு நடக்க போகுது, நடக்காது சொல்லாதவங்களுக்கு நடக்க போறது இல்ல. surplus blessing. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க. அளவில்லா ஆசீர்வாதம், surplus blessing, அளவில்லா ஆசீர்வாதம், unimaginable blessing, கற்பனை கடங்காத ஆசீர்வாதம், unimaginable promotion, கற்பனை கேட்டாத உயர்வு, sudden blessing, திடீர் ஆசீர்வாதம், unimaginable prosperity.
கற்பனைக்கு எட்டாத செழிப்பு. சத்தமா சொல்லுங்க, கற்பனைக்கு எட்டாத செழிப்பு. கற்பனைக்கு எட்டாத செழிப்பு. Unimaginable honor. கற்பனைக்கு எட்டாத கணம். மரியாதை, கணம். மரியாதை. How many of you are very happy? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? That's what happened, beloved. அதுதான் நடந்தது சகோதரனே. When Jacob had a strong spirit. யாக்கோப்புக்கு அந்த உறுதியான ஆவி இருந்தபோது, பலமான ஆவி இருந்ததனால, because his spirit man was strong. அவனுடைய ஆவி மனிதன் பலமான இருந்ததனால, because he brought all his emotions under control. அவனுடைய எல்லா உணர்ச்சிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவன் கொண்டு வந்தபடியால், because always sweet with everybody, எல்லோரோடையும் அவன் இனிமையாக நடந்து கொண்டபடியால், he sanctified his family, அவனுடைய குடும்பத்தை அவன் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி வைத்திருந்தபடியால், and he was sensitive to the voice of God. தேவனுடைய சத்தம் கேட்கிறது உணர்வுள்ளவனாய் இருந்தபடியால், say hallelujah. சொல்லுங்க ஹalleluya. then what happened? பிறகு என்ன நடந்தது? because he was given to the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு தன்னையே ஒப்பு கொடுத்து வாழ்ந்தபடியால், hallelujah. hallelujah. a time came, ஒரு நேரம் வந்தது, promotion came. அவனுக்கு உயர்வு வந்தது. sure உங்களுக்கு ஒரு promotion நிச்சயமா உங்களுக்கு ஒரு உயர்வு வருகிறது. surely the promotion நிச்சயமாவே உங்களுக்கு ஒரு உயர்வு வருகிறது. delayed promotions, அது தாமதித்த அந்த உயர்வு. பல நாள் தாமதித்த promotion is coming. பல நாட்கள் நீங்கள் தாமதித்துக் கொண்டிருந்த அந்த உயர்வு வருகிறது. some of the promotions that delayed for long time, சில உயர்வுகள் ரொம்ப நாள் தாமதித்தது, is coming suddenly. அது திடீரென்று வருகிறது. ஒரு hallelujah, ஒரு ஹalleluya, hallelujah, ஹalleluya. one fine morning, ஒரு நாள் காலையில the brothers came, sons came. பிள்ளைகள் வந்தாங்க. daddy, அப்பா, daddy, அப்பா, Joseph is alive. அப்பா யோசேப்பு உயிரோட இருக்கான். Joseph is alive. யோசேப்பு உயிரோட இருக்கான். Joseph is alive. யோசேப்பு உயிரோட இருக்கான். because this man didn't walk in the promises for some time. கொஞ்ச நாளா இன்னும் வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் வசனத்துல நடக்காத ஆளா இருந்தாரு. when they said a good news, he didn't believe it. அது நல்லது சொன்னது போது கூட நல்ல செய்தி கூட அவருக்கு நம்ப முடியல. கூட இல்ல, நல்ல செய்தி கூட நம்ப முடியல. நல்ல செய்தியே நம்ப முடியல. நல்ல செய்தியே நம்ப முடியல. இந்த கோட்டு உன் பிள்ளைதா பாருன்னு நம்பிட்டான். இந்த கோட்டு உன் பிள்ளைதான் நம்பிட்டான். always we believe the negative report than the positive report. எப்பவுமே எதிர்மறையாக சொல்லக்கூடியதை நம்பிடுவோம் உடனே. ஆனா நல்ல காரியம் சொல்லும்போது உடனே நம்ப மறுப்போம். நல்ல செய்தி. that's the work of the devil. அதுதான் சாத்தானுடைய வேலை. but the Bible says, அங்க வேதம் சொல்லுது, he fainted. அவன் மயங்கி விழுந்துட்டான். when in 45th chapter you can see 35ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். from 45th chapter, 45ல from 25th, பிறகு 25ல you can read it afterwards. 45ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். when they told him all the words of Joseph, யோசேப்பினுடைய எல்லா வார்த்தைகளையும் சொன்ன பிறகு, எல்லாரும் கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, all the words of Joseph, யோசேப்புடைய எல்லா வார்த்தைகளையும் சொன்ன பிறகு, all the good news of Joseph, யோசேப்புடைய எல்லா நல்ல செய்தியை சொன்ன பிறகு, all the promises of Joseph, யோசேப்புடைய எல்லா வாக்குகளை சொன்ன பிறகு, எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, read all his promises. அவருடைய எல்லா வாக்குத்தத்தங்களையும் வாசிங்க. வாயா சத்தமா சொல்லுங்க, எல்லாத்தையும் கேளு, எல்லாத்தையும் கேளு, கொஞ்சம் கொஞ்சமா கேட்காத, கொஞ்சம் கொஞ்சமா கேட்காத. hear all the promises. அவருடைய எல்லா வாக்குத்தத்தங்களை கேளு. the Bible says, வேதம் சொல்லுது, when he saw the wagons, அங்க வர்ற வாகனங்களை எல்லாம் பார்த்தபோது, the first fruits, முதல் கனிகள், the blessings that you have already received, ஏற்கனவே நீங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதம், the spirit of Jacob, ஆவி, அந்த ஜேக்கோபினுடைய ஆவி, யாக்கோபின் ஆவி revived, அது உயிர்ப்பிக்கப்பட்டது. the next word says, அடுத்த வார்த்தை சொல்லுது, இஸ்ரவேல் stood up, எழுந்து நின்னான். my son is alive, என் மகன் உயிரோட இருக்கிறான். okay, சரிதான், we will go, நாம போலாம். he became like a lion. மறுபடியும் பாத்தீங்கன்னா சிங்கம் போல ஆயிட்டான். come on, let us all go. சரி எல்லாரும் போலாம். யோசிச்சு பாருங்க how Jacob was. யாக்கோப் எப்படி ஆயிட்டாரு இப்ப? my Joseph is alive. ஏன் யோசேப்பு உயிரோட இருக்கிறான்? my Joseph is alive. ஏன் யோசேப்பு உயிரோட இருக்கிறான்? he was riding on the donkey. அவன் கழுதையின் மேல ஏறிக்கொண்டான். he became like a teenager. ஏதோ 16 வயது மாதிரி ஆயிட்டான். திடீர்னு அவனுக்கு ஒரு இளமை வந்துருச்சு. திடீர்னு இளமை வந்துருச்சு. when you believe the promises of God, இந்த தேவ வாக்குத்தத்தங்களை எல்லாம் நீங்க நம்பும்போது, the energy comes, உங்களுக்கு சக்தி the பிறக்கும், strength comes, பலன் வரும், the boldness comes, தைரியம் வரும், the youthfulness comes, உங்களுக்கு இளமை வரும், tiredness goes, எல்லா சோர்வுகளும் போயிடும், faith comes. தைரியம் வந்துரும். they were driving on that. அவங்க கழுதையில ஏறி போய்கிட்டு இருக்காங்க. யோசேப்பு வருகிறார் சீக்கிரமாக, யோசேப்பு வருகிறான் சீக்கிரமாக,
சீக்கிரமாய் வாருங்க கோஷேன் நாட்டுக்கு. சீக்கிரமாய் வாருங்க கோசேன் நாட்டுக்கு. And Joseph came. யோசேப்பு வந்தான். Daddy! அப்பா! He hugged him. அவன் போய் கட்டி He பிடிச்சுக்கிட்டான். cried and cried and cried and cried for a while. அழுது 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 கதறினான். And Jacob said, யாக்கோபு சொன்னா, Joseph, யோசேப்பு, Joseph, யோசேப்பு, Are Joseph? யோசேப்பு, என்னால என் கண்ணை நம்ப முடியல. ஐயா நான் காண்கிறது கனவா நனவா நம்ப முடியலையேப்பா. I couldn't believe my ஐயோ eyes. என் கண்ணே நம்ப முடியலையே. Are you Joseph? நீ யோசேப்பு தானா? I never even thought that I will see you. ஐயா உன்னை உயிரோட பாப்பேன்னு ராசா நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லையே. Now I see even your children. அப்பா உன் பிள்ளைகளை கூட பாக்குறேனே. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா. நமக்குள் கிரியை செய்ய வல்லவர்க்கு ஸ்தோத்திரம் நித்தியமா. ஆஹா நமக்குள் கிரியைகள் செய்ய வல்லவர்க்கு ஸ்தோத்திரம் நித்தியமா. I am a prophet. நான் ஒரு தீர்க்கதரிசி. I prophesy as you go home. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி அனுப்புகிறேன். God is going to do more than what you have asked, more than what you have dreamed, more than what you have believed, more than all your expectations. கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொண்டதை விட நினைக்கிறதை விட நீங்கள் கனவு கண்டதை விட அதிகமாய் உங்களுக்கு செய்ய வல்லவராய் Hallelujah. 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 And they were in Goshen. அவர்கள் கோசேனிலே இருந்தார்கள். Goshen என்ன தெரியுமா? கோசேன் என்றால் என்ன தெரியுமா? The best part of the whole world. உலகம் முழுவதிலும் இருக்கிற சிறந்த காரியம். Storehouse of the whole world. உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பண்டகசாலை. The time will come. நேரம் ஒண்ணு வரும். You are going to be so rich. நீங்க அவ்வளவு பணக்காரராக போறீங்க. நீங்க மட்டும் என் வார்த்தை கேட்டீங்கன்னா அடுத்த வருஷம் இங்கேயே உட்காருவீங்க. நீங்க மாத்திரம் இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த வருஷம் இங்கேயே உட்காருவீங்க. கட்டாயம் கிடையாது. இல்லங்க. நீங்க கட்டுற பட்டு புடவைங்க வந்தா கெட்டுடுமென்ட்டு மேலே ஏறி உட்காரலாமான்னு பாப்பீங்க. I tell you brothers and sisters. சகோதர சகோதரிகளே உங்களுக்கு சொல்லுகிறேன். Next year by this time. அடுத்த வருஷம் இந்த நேரத்துல You would be very highly promoted. நீங்கள் மிகவும் உயர்த்தி வைக்கப்பட்டிருப்பீர்கள். Very highly promoted. நீங்கள் மிகவும் உயர்த்தி வைக்கப்பட்டிருப்பீர்கள். Very highly promoted. மிகவும் உயரப்பட்டிருப்பீர்கள். And Jacob யாக்கோபு and Joseph said, யோசேப்பு சொன்னார், Daddy, அப்பா king want to see you. உங்களை ராஜா பார்க்க விரும்புகிறார். லாபானுக்கு கூஜா, லாபானுக்கு கூஜா தூக்குனவன் பார்வோனுக்கு ராஜா. பார்வோனுக்கு ராஜாவாயிட்டானே. என்ன உயர்வு! கையை தட்டுங்க. கை தட்டுங்க. திடீர்னு எப்படிப்பட்ட உயர்வு! போகிறாரு. போகிறார். ராஜா invited him, king invited him. இப்பொழுது ராஜா பார்வோன் கூப்பிடுகிறார். And Joseph put a very shining cloth. யோசேப்பு ஒரு ரொம்ப பளபளக்கும் ஆடை போட்டிருக்கிறார். Daddy said, "Hey, see my shirt." பாருப்பா என் ஆடையை பத்தியாப்பா. No more shepherd's shirt. இனிமே ஆடு மேய்க்கிறவன் ஆடை இல்ல. Royal shirt. இப்பொழுது ராஜரீக ஆடை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. He went to see the Raja. ராஜாவை பார்க்க போனார். Not like a guja. பூஜா மாதிரி இல்ல. The Pharaoh stood up. பார்வோ எழுந்து நின்றான். ஐயா! ஐயா! அவர் சொன்னார், என்ன பையா? என்ன பையா? And the Bible says, வேதம் சொல்லுகிறது, Jacob blessed Pharaoh. யாக்கோப்பு பார்வோனையே ஆசீர்வதித்தான். Jacob blessed Pharaoh. யாக்கோப்பு பார்வோனையே ஆசீர்வதித்தான். கை தட்டுங்க. The Bible says, வேதம் சொல்லுதே, the lesser is blessed by the better. சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டான். The lesser சிறியவன் is always blessed by the better and the greater. சிறியவன் எப்பொழுதுமே பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறான். இப்ப நீங்க சொல்லுங்க, பெரியவங்க சின்னவங்களை ஆசீர்வதிக்கிறது தான் வழக்கம். சிறியவங்களை ஆசீர்வதிக்கிறது தானே வழக்கம். இப்ப now I ask you, இப்போ உங்களுக்கு கேக்குறேன், who is greater now? இப்போ யாருங்க உயர்ந்தவன்? எகிப்தை ஆண்ட ராஜாவா, ஆடு மேய்ச்ச யாக்கோபா?
ஆடு மேய்ச்ச யாக்கோப்பா எகிப்தை ஆண்ட ராஜாவா யார் பெரியவன் சொல்லுங்க சொல்லுங்க வாயை திறந்து. Hallelujah சொல்லுங்க. ஆடு மேய்ச்ச யாக்கோப்பு இப்ப பெரிய ஆள் ஆயிட்டான். The man who was tending the sheep of his father-in-law தன்னுடைய மாமனார் விட்டு ஆட மேய்ச்சிட்டு இருந்த ஆளு has become the great king over Pharaoh. இப்பொழுது பார்வோனுக்கு ஆசீர்வதிக்கிற பெரிய ராஜாவாயிட்டார். I prophesy. இப்பொழுது தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன். Times are coming to Indian church. இந்திய சபைகளுக்கு நேரம் ஒன்று வருகிறது. Now இப்பொழுது the time is coming. இப்ப வந்துகிட்டு இருக்கு. We are going to bless our national leaders. நம்முடைய தேச தலைவர்களை நாம் ஆசீர்வதிக்க போகிறோம். We are going to bless the prime minister. பிரதம மந்திரி ஆசீர்வதிக்க போகிறோம். We are going to bless our ministers. நம்முடைய மந்திரிகளை ஆசீர்வதிக்க போகிறோம். And our Josephs are going to be promoted to the high place. நம்முடைய யோசேப்புகள் உயர்ந்த இடத்துக்கு உயரப் போகிறார்கள். கை தட்டுங்க. Hallelujah. Hallelujah. Our Josephs will go to high place. நம்முடைய யோசேப்புகள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போவார்கள். And we will be honored. நாம் அங்கே கௌரவிக்கப்படுவோம். Hallelujah. Hallelujah. See my parents. என்னுடைய பெற்றோர்களை பாருங்க. They are the parents for many thousands. அநேக ஆயிரங்களுக்கு இப்ப அப்பா அம்மாவா இருக்காங்க. Already they are enjoying their Goshen. ஏற்கனவே அந்த கோஷேனை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். But still God is going to give us some more Goshen. இன்னும் அநேக கோஷேன்களை அவர்களுக்கு கொடுக்க போகிறார். இன்னும் கோஷேனை தரப்போகிறார். இன்னும் தரப்போகிறார். How many of you believe that? எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? Say hallelujah. சொல்லுங்க hallelujah. Say hallelujah. Hallelujah. Then what is his life? பிறகு அவனுடைய வாழ்க்கை என்ன? Blessing the Raja. ராஜாவை ஆசீர்வதித்தான். Blessing all the children. அவருடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்தான். Hello my children. ஹலோ என்னுடைய பிள்ளைகளே. Come here. இங்க வாங்க. I will show you what is going to happen in your life. உங்கள் வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு காண்பிக்கிறேன். Chapter 49. 49ஆம் அதிகாரம். Reuben. Hey. Many years ago. அநேக வருடங்களுக்கு முன்னாடி You defile my bed. என்னுடைய மஞ்சத்தை கெடுத்தாய். என் வைஃபோட நீ போனல்ல. நீ வைஃபோட போனல்ல. நீ உருப்பட மாட்ட. நீ உருப்பட மாட்ட. ஏன்டா இவ்வளவு நாள் அவன் பொறுத்துனதா? ஏன் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தான்? This is the time to use God given prophetic authority. தேவன் கொடுத்த தீர்க்கதரிசன அதிகாரத்தை சொல்ற நேரம் இந்த நேரம் தான். Hallelujah. Hallelujah. He began to prophesy to everybody. இப்போ எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் சொன்னான். And he said, அவன் சொன்னான், Joseph, யோசேப்பே, bring your boys. உன் பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு வா. Grandchildren, பேரங்களே, may my name be given up to you. உனக்கு என்னுடைய நாமம் தரிக்கப்படுவதாக. Hallelujah. Even when he died, அவர் மரிக்கும்போது கூட that was a royal death. அது ஒரு ராஜரீக மரணம். ராஜரீக மரணம். The Bible says, வேதம் சொல்லுகிறது 40 days. 40 நாட்கள். He called all the top physicians of Egypt. எகிப்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. Royal doctors. ராயல் மருத்துவர்களை. நீங்க ஹோமியோபதி கிட்ட போறீங்களா? ராஜ மருத்துவர்களை நீங்க ஹோமியோபதி கிட்ட போவீங்களே. Best doctors. அவங்க ராஜ மருத்துவர்கள். Best embalmment. எல்லாம் நல்ல சிறந்த வார்த்தை says, வேதம் சொல்லுகிறது, even his funeral, அவனுடைய அடக்க ஆராதனை கூட, all the ministers, எல்லா மந்திரிகளும், all the chief ministers, எல்லா முதல் மந்திரிகளும், all governors, எல்லா கவர்னர்களும், leaders, எல்லா தலைவர்களும், and the whole Egypt cried. எகிப்து முழுதும் அழுதுச்சு. That's the blessing of God's Jacob. அதுதான் யாக்கோப்பு, தேவனுடைய யாக்கோப்புகளின் ஆசீர்வாதம். I want to உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல விரும்புகிறேன். Your latter days are going to be more glorious than your former days. உங்களுடைய பிந்தின நாட்கள் முந்தின நாட்களை விட மிக அதிக மகிமையா இருக்க போகிறது. கையை உயர்த்தி நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. பின்னால சொல்லுங்க. My future days, என்னுடைய எதிர்காலம், my latter days, என்னுடைய பிந்தின நாட்கள் are going to be glorious than my former days. என்னுடைய முந்தின நாட்களை விட மிக மகிமையா இருக்கு. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. இனி வர காலம் சொல்லுங்க. இனி வர காலம், இனி வர காலம், வாயை திறந்து சொல்லுங்க. இதுவரை இருந்ததை விட சிறந்த காலம், சிறந்த காலம், உயர்வின் காலம், காலம், பொக்கிஷ காலம், ஐஸ்வர்ய காலம், ஐஸ்வர்ய காலம், மரியாதை காலம், மரியாதை காலம், கனப்படுத்துகிற காலம், கனப்படுத்துகிற காலம், அதிகாரமுள்ள காலம், அதிகாரமுள்ள காலம், உயர்வின் காலம், உயர்வின் காலம். Hallelujah. Hallelujah. You are God's Israel. தேவனுடைய இஸ்ரவேல். You are God's Israel. நீங்கள் தேவனுடைய இஸ்ரவேல். You are God's Israel. நீங்கள் தேவனுடைய இஸ்ரவேல். You will always rule. எப்பொழுதும் ஆளுவீர்கள். Everybody stand up now. எல்லாரும் இப்பொழுது எழுந்து நிற்கலாம். மாம்ரட்ட சோத்ரோ டோலோரி மலமரமல ஓலபுரு கந்தரலரபா. எல்லாரும் நீங்க பாரிக்கிடணும்னு ஆண்டு. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. I am not Jacob. நான் யாக்கோப்பு இல்ல. சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. நான் யாக்கோப்பு இல்ல. நான் ஒரு பாவி இல்ல. நான் ஒரு பாவி இல்ல. நான் ஒரு பலவீனம் இல்ல. நான் ஒரு பலவீனம் இல்ல. I am not a sick man. நான் வியாதியஸ்தன் இல்ல. I am not a
woman. நான் வியாதிப்பட்டவள் இல்ல. I am not a old man. நான் வயதானவன் இல்ல. I am not a old woman. நான் வயதான ஸ்திரீ இல்ல. My youth is renewed. என்னுடைய இளமை புதுப்பிக்கப்பட்டது. சத்தமா சொல்லுங்க. கழுகுகளை போல. கழுகுகளை போல. மறுபடியும் எனக்கு ஒரு இளமை வருகிறது. மறுபடியும் எனக்கு ஒரு இளமை வருகிறது. வாயை திறந்து அறிக்கை எடுங்க. கழுகுகளை போல மறுபடியும் எனக்கு ஒரு இளமை வருகிறது. வாயை சொல்லுங்க. The strength of God. தேவனுடைய பலன் is my strength. அது என்னுடைய பலன். is my strength. அது என்னுடைய பலன். The strength of God. தேவனுடைய பலன் is my strength. என் பலன். The vitality of God. தேவனுடைய சக்தி is my vitality. அது என்னுடைய சக்தி. The health தேவனுடைய ஆரோக்கியம் is my health. அது என்னுடைய ஆரோக்கியம். The victory of God தேவனுடைய ஜெயம் is my victory. அது என்னுடைய ஜெயம். வாயை திறந்து அறிக்கையிட்டே இருங்க. வாயை திறந்து அறிக்கைப்பட்டுட்டே இருங்க. The promises of God தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் are yes to me. அது எனக்கு ஆம் என்று இருக்கிறது. They are always yes to அது me. எப்பவுமே ஆம் என்று இருக்கிறது. கையை வச்சு சொல்லுங்க. I am a strong person. நான் நல்ல உறுதியானவன். நான் பலசாலி. நான் பலசாலி. நான் பலசாலி. நான் பலசாலி. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பாப்போம். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. I am a strong spirit. எனக்குள்ள பலமுள்ள ஆவி இருக்கிறது. My spirit. என்னுடைய ஆவி. My spirit man. என்னுடைய ஆவி மனிதன். My spirit man. என் ஆவி மனிதன். is stronger than my flesh. என்னுடைய மாம்சத்தை விட பலவான். is stronger than my flesh. அது என் மாம்சத்தை விட பலவான். stronger than my temptations. என்னுடைய சோதனைகளை விட பலவான். is stronger than the devil. அது சாத்தானை விட பலமுள்ளது. is stronger than the world. உலகத்தை விட பலமுள்ளது. stronger than all the circumstances. எல்லா சூழ்நிலைகளை விட பலமுள்ளது. hallelujah. 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 I have made some special vows. நான் சில விசேஷித்த பொருத்தனைகள் பண்ணுவேன். சொல்லுங்க பண்ணிட்டேன். God is going to honor it. கர்த்தர் அதை கனப்படுத்த போகிறார். God is going to honor it. கர்த்தர் அதை கனப்படுத்த போகிறார். He has given me grace. அவர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். வாயை திறந்து அறிக்கை எடுங்க. அவர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். His grace. அவருடைய கிருபை is enough for me. அது எனக்கு போதும். His grace. அவருடைய கிருபை is enough for me. அது எனக்கு போதும். His grace. அவருடைய கிருபை. வாயை திறந்து சொல்லுங்க. அவருடைய கிருபை. அவருடைய கிருபை எனக்கு போதும். 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 கிருபை எனக்கு போதும். அவர் கிருபை எனக்கு போதும். கிருபை எனக்கு போதும். என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். in my weakness என்னுடைய பலவீனத்திலே his strength அவருடைய பலன் shall abound. பூரணமாய் விளங்கும். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். என்னுடைய நாட்களை நீடித்த நாட்களாக்குவார். வாயை திறந்து சொல்லுங்க. என்னுடைய நாட்களை நீடித்த நாட்களாக்குவார். அவர் என்னுடைய நாட்களை நீடித்த நாட்களாக்குவார். He shall prolong my days. அவர் என் நாட்களை நீடிக்க வைப்பார். He shall prolong my years. அவர் என்னுடைய நாட்களை நீடிக்க வைப்பார். He shall satisfy me with long life. அவர் என்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவார். வாயை திறந்து அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. நீடித்த நாட்களா. கர்த்தர் என்னை திருப்தியாக்குவார். Hallelujah. 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 My family. Everybody say my family. எல்லாரும் சொல்லுங்க. என்னுடைய குடும்பம். All my family. என்னுடைய குடும்பத்தார். All my family. என்னுடைய குடும்பத்தார் எல்லாம். வாயை திறந்து சொல்லுங்க. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும். All my family. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும். Shall serve the Lord. அவங்க கர்த்தரை சேவிப்பார்கள். Shall serve the Lord. கர்த்தரை சேவிப்பார்கள். Shall serve the Lord. அவங்க கர்த்தரை சேவிப்பார்கள். All my family. என்னுடைய குடும்பத்தார் எல்லாம். Shall be blessed. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Shall be blessed. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். All my family. குடும்பத்தார் எல்லாம். Shall be blessed. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Hallelujah. 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 எல்லாரும் சொல்லுங்க. I have a sweet spirit. எனக்கு இனிமையான ஆவி இருக்கிறது. No more bitterness in me. இனி எனக்குள்ள கசப்பு இருக்கவே முடியாது. No more bitterness in me. இனி எனக்கு கசப்பு இல்ல. No more bitterness in me. எனக்குள்ள கசப்பு இல்ல. I will love my enemies. நான் என்னுடைய சத்துருக்களை நேசிப்பேன். I will love my brethren. என்னுடைய சகோதரர்களை நேசிப்பேன். I will love my sisters. என்னுடைய சகோதரிகளை நேசிப்பேன். I will love my family. என்னுடைய குடும்பத்தை நேசிப்பேன். Thank you Lord. அரேக்கராபாகா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. I shall hear the voice of God. நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பேன். நான் அவர் சத்தத்தை கேட்க போறேன். நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போறேன். Every day. ஒவ்வொரு நாளும் the Holy Spirit will guide me. பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துவார். Every day. ஒவ்வொரு நாளும் the Holy Spirit will guide me. பரிசுத்த ஆவியானவர் என்னை கடத்துவார். He will lead me. அவர் என்னை நடத்துவார். I will stand on the promises of God. நான் தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மேலே நிற்பேன். சொல்லுங்க. I will stand on the promises of God. நான் தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மேலே நிற்பேன். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. நான் தேவ வாக்குத்தத்தங்களின் மேலே நிற்பேன். This year
இந்த வருஷம் I'm going to read the word of God நான் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க போகிறேன் as never before. இதுவரை இல்லாத விதத்தில் வாசிக்க போகிறேன். இதுவரை படிக்காத அளவு இதுவரை படிக்காத விதத்தில் பைபிளை படிக்க போகிறேன். இதுவரை படிக்காத அளவு பைபிளை படிக்க போறேன். இதுவரை படிக்காத அளவு பைபிளை படிக்க போகிறேன். I'm going to take every promise. எல்லா வாக்குத்தத்தங்களையும் எடுக்க போகிறேன். I will claim it. நான் அதை எனக்கு சொந்தமாக்க போகிறேன். I will claim it. நான் உரிமையாக்க போகிறேன். அதை கன்ஃபஸ் பண்ண போறேன். அதை அறிக்கை பண்ண போகிறேன். I will confess it. அதை அறிக்கை பண்ணுவேன். I will speak it to everybody. எல்லாரிடத்திலும் பேசுவேன். Hallelujah. Hallelujah. வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு நினைக்காத ஆசீர்வாதங்கள், நினைக்காத ஆசீர்வாதங்கள், நினையாத ஆசீர்வாதங்கள். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எனக்கு நான் நினைக்காத ஆசீர்வாதங்கள், என் புத்திக்கு எட்டாத நன்மைகள், என் புத்தி கேட்டாத நன்மைகள், நான் கற்பனை செய்ய முடியாத உயர்வு, நான் கற்பனை செய்ய முடியாத உயர்வு என்னை தேடி வருகிறது. The promotion, இந்த உயர்வு, unimaginable promotion, இதுவரை நான் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத உயர்வு is coming upon my life. அது என் வாழ்க்கையில வருகிறது. Financial blessing, எல்லா பொருளாதார ஆசீர்வாதம், financial blessing, பொருளாதார ஆசீர்வாதம், financial blessing, பொருளாதார ஆசீர்வாதம், unimaginable financial blessing, கற்பனை செய்ய முடியாத அளவு பொருளாதார ஆசீர்வாதம் is released. அது இப்பொழுது அவிழ்க்கப்படுகிறது. is released. அது அவிழ்க்கப்படுகிறது. is released. அது அவிழ்க்கப்படுகிறது. is released. அது அவிழ்க்கப்படுகிறது. Will you constantly praise him? நீ தொடர்ந்து அவரை துதிப்பீங்களா? துதிச்சிட்டே இருப்பீங்களா? துதிச்சிட்டே இருப்பீங்களா? கையை உயர்த்தி ஹalleluya. Halbarahatana. May the Lord bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May the Lord bless you as he has blessed Jacob. யாக்கோபை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May your latter days be more glorious than your former days. உங்களுடைய முந்தின நாட்களை விட உங்களுடைய பிந்தின நாட்கள் அதிக மகிமையாய் இருப்பதாக. Hallelujah. Hallelujah. May the Lord increase you 1,000 times more. கர்த்தர் உங்களை ஆயிரக்கணக்கான மடங்கு பெருக்குவாராக. கர்த்தர் உங்களை இப்போது இருப்பதை விட 1000 மடங்கு அதிகமாக்குவாராக. இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு உங்களை பெருக பண்ணுவாராக, அதிகமாக்குவாராக. 1000 மடங்கு அதிகமாக்குவாராக. நீங்கள் 1000 மடங்கு உங்களை அதிகமாக்குவாராக. May the Lord fight all your battles. கர்த்தர் உங்கள் யுத்தங்களை எல்லாம் நடத்துவாராக. May the Lord fight all your battles. எல்லா யுத்தங்களை கர்த்தர் நடத்துவாராக. May the Lord fight all your battles. யுத்தங்களை எல்லாம் கர்த்தர் நடத்துவாராக. May the Lord give you long life. கர்த்தர் உங்களுக்கு நீடித்த வாழ்வை கொடுப்பாராக. May the Lord give you long life. கர்த்தர் உங்களுக்கு நீடித்த வாழ்வு கொடுப்பாராக. In Jesus Christ's name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். May your whole family உங்களுடைய முழு குடும்பமும் be sanctified by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுவதாக. உங்க குடும்பமே சுத்தமாய் மாறுவதாக. உங்க குடும்பமே சுத்தமாய் மாறுவதாக. குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக. குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக. May the Lord save every one of your family people. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ரட்சிப்பாராக. குடும்பமாய் எழும்பி பிரகாசிப்பீர்களாக. குடும்பமாய் எழும்பி பிரகாசிப்பீர்களாக. May the Lord make your spirit sweet to everybody. உங்களுடைய ஆவி எல்லாருக்கும் இனிமையான ஆவியாய் இருக்க கர்த்தர் பண்ணுவாராக. May the Lord make you kind to everybody. எல்லாருக்கும் நீங்க பிரியமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் பண்ணுவாராக. எல்லார் மேல உங்களுக்கு ஒரு பாசம் உண்டாவதாக. எல்லார் மேலயும் உங்களுக்கு ஒரு பாசம் உண்டாவதாக. எல்லார் மேல உங்கள் உள்ளத்துல ஒரு பாசம் உண்டாவதாக. எல்லார் மேலயும் உள்ளத்துல உங்களுக்கு ஒரு பாசம் உண்டாவதாக. May the Lord bless you with liberality and generosity. கர்த்தர் உங்களை தாராளமாய் ஏராளமாய் ஆசீர்வதிப்பாராக. தாராளமா வாரி கொடுக்கிற மாதிரி உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாராளமா நீங்க வாரி கொடுக்கிறது மாதிரி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்க பிசினித்தனம் மாறுவதாக. உங்கள் பிசினித்தனம் மாறுவதாக. நீங்கள் தாராளமா கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. நீங்கள் தாராளமாய் கொடுக்கிறவராய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. May the Lord make you to respect and honor every man, every woman under heaven. வானத்தின் கீழே இருக்கிற எல்லா மனிதர்களையும் மதிக்கிற ஒரு மதிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. Hallelujah. May the Lord honor you. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. Before kings and queens. ராஜாக்களுக்கு முன்பாக ராஜாத்திகளுக்கு முன்பாக உயர்த்துவாராக. May the Lord promote you. கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. May the Lord promote you. கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. May the Lord promote you. கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. May the Lord promote you. 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 கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. May the Lord promotion. கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. May the Lord bless your family. கர்த்தர் உங்கள் முழு குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. கையை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க. கையை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்களே. May the Lord bless all the days of your life. கர்த்தர் உங்கள் வாழ்நாள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. Let your later days be more glorious. உங்களுடைய பிந்தின நாட்கள் மிக மகிமையாயிருப்பதாக. Hallelujah.